இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற செய்தியானது ஆன்மீக ரீதியில் நாம் முதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோமா, அடைந்திருக்கிறோமா, அல்லது ஒரு தேக்க நிலையில் இருக்கிறோமா? இதை பற்றித்தான் நாம் தியானிக்கவிருக்கிறோம். எல்லோருக்கும் பொதுவாக சில கேள்விகள், சந்தேகங்களுக்குள்ளே ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்று சொன்னால், நான் பிறந்ததிலிருந்து இத்தனை வருட காலம் நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனா? அவருடைய வார்த்தைகளின் படிதான் உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறேனா? ஆம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், உங்களுடைய வயதோடு ஒரு 50 வயதுக்காரர் என்று எண்ணிக்கொண்டால், ஒரு 10 வயதிலிருந்து நம்ம கோயிலுக்கு போக ஆரம்பிச்சோம், நமக்கு கொஞ்சம் விஷயம் தெரியுது அப்படின்னா, 40 வருட காலம் நமக்கு ஆன்மீக முதிர்ச்சி இருந்திருக்க வேண்டும். 40 வருட கால ஆன்மீக முதிர்ச்சியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது உலக ரீதியான முதிர்ச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு 10 வயது, 20 வயதில் இருப்பவர்களே உலக ரீதியான முதிர்ச்சியைத்தான் அதிகமாக வளர்த்திருக்கிறார்களே ஒழிய, ஆன்மீகம் என்றால் என்னவென்று தெரியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்படி ஆன்மீகத்தில் முதிர்ச்சி அடைவதை மக்கள் தவிர்த்து விட்டதனாலே தான் இன்றைக்கு கடவுளின் காரியத்திலும் ஆலயங்களிலும் கூட நல்ல மனிதர்களை, உண்மை உள்ள மனிதர்களை நாம் பார்க்க முடிவதில்லை. உலக ரீதியான மனிதர்களைத்தான் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படிப்பட்ட இடத்தில் நிற்கிறோம் என்பதை இன்றைக்கு ஆவியானவர் தான் நமக்கு விளக்க வேண்டும். ஆகவே ஆவியானவரே வாரும், என்னோடு கூட பேசும், என்னிடத்தில் என்ன குறைகள் இருக்கிறது என்பதை எங்களுக்கு காட்டும் என்று சொல்லி அவரிடத்திலே நாம் ஜெபிக்கலாமா? அனைவரும் கண்களை மூடுவோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இதோ இன்றைய நாளில் நீர் எங்களோடு கூட பேசுவீராக சுவாமி. பேசும் ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ வருட காலம் உம்மை தேடி வருகிறோம். நாங்களும் நல்லவர்களாக இருக்கிறோம் என்றே நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் முதிர்ச்சி அடையாத உள்ளத்தோடே நாங்கள் பிரச்சனைகளை அணுகுகிறோம், அதிலே விழுந்து கிடக்கிறோம். எங்களுக்குள் எவ்வளவு முதிர்ச்சி இருக்கிறது என்பதை நாங்கள் அறியாதவர்களாக இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு அதை தெளிவுபடுத்த நீர் வாரும் ஆண்டவரே. தவறு செய்து விழுந்து போயிருக்கிற ஆத்துமங்களை ஆண்டவர் அறிந்தே இருக்கிறார். கடவுள் பயமற்று போனவர்கள், கடவுள் பணியை செய்பவர்கள், அதிலிருந்து விலகி போனவர்கள் என்று எல்லோரையும் ஆவியானவர் அறிந்தே இருக்கிறார். இதோ இன்றைக்கு அதை சுட்டி காண்பித்து இவர்களை கண்டித்து திருத்த நீர் வருவீராக. இதோ தன்னுடைய தவறு என்பதை ஒத்துக்கொள்கிற ஒரு உள்ளத்தை இந்த வேளையிலே தாரும் ஆண்டவரே. ஒத்துக்கொண்டால்தான் நாம் அதிலிருந்து எழுந்து நாம் அடுத்த காரியங்களுக்கு செல்ல முடியும். அந்த தாழ்மையை இதோ இந்த வேளையிலே தருவீராக என்று ஆவியானவரிடத்திலே நாம் ஒவ்வொருவரும் உண்மையான உள்ளத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆம், இந்த ஜெபத்தை நாங்கள் அனைவரும் இயேசுவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக ரீதியில் முதிர்ச்சி அடைவது என்று சொன்னால், எத்தனை வருட காலம் நீங்கள் ஆலயத்திலே இருந்தால் மட்டும் போதாது. அப்படியே பைபிளை முதல் வார்த்தையிலிருந்து கடைசி வார்த்தை வரை மனப்பாடம் செய்து விட்டால் போதாது. அது கிடையாது. ஆவியானவரின் துணை கொண்டு என்று இப்பொழுது நீங்கள் இந்த ஸ்லைட்ல பார்க்கிறீங்க. ஆவியானவரோடு நடப்பதுதான் ஆன்மீக ரீதியில் நடப்பது என்பது பொருளாகிறது. அவரை அழைப்பவர்கள் ஒவ்வொரு நாள் அழைச்சிருந்தீங்கன்னா, அவர் உங்களுக்கு ஒரு கைடராக, ஆலோசனை கர்த்தராக இருந்து உங்களை வழிநடத்தி இருந்தால்தான் ஆன்மீக ரீதியில் நடந்திருக்கிறீர்கள் என்பதே அர்த்தமாகிறது. அப்படி நாம் ஆன்மீக ரீதியில் நடப்பதற்கு நமக்கு என்னென்ன தேவை, எது குறைவுபட்டிருக்கிறது என்பதை இந்த வேளையிலே பார்க்கலாம். முதலாவதாக 6 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதான காரியம், ஆவியானவரோடு இணைந்து ஒரு
நதியாக இருத்தல், சதுப்பு நிலமாக மாறக்கூடாது. இதற்கு ரொம்ப ஒரு ஆழமான அர்த்தங்கள் உண்டு அன்பார்ந்தவர்களே. ஏனென்றால் யோவான் 7:38 இயேசு உரத்த குரலிலே மக்களை பார்த்து இப்படி சொல்கிறார் என்று பார்க்கிறோம். மறைநூல் கூறுவது போல அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும். ஆவியானவருடைய செயல்பாடுகள் பெருக்கெடுத்து ஓடுகிற ஒரு ஆறை போல இருக்கும் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆவியானவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்றால், எங்கிருந்து புறப்பட்டு வரும், எங்கிருந்து வரும் என்று சொல்ல முடியாது. ஒரு நதி எங்கே உருவாக்கம் பெறுகிறது என்று, அதான் நதி மூலம் ரிஷி மூலம் அறிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்வார்கள். எங்கிருந்து வருகிறது என்று ஒருவனும் கண்டுபிடிக்க முடியாது. அதையே நாம் யோவான் 3:6 பார்க்கலாம், 6:7 பார்க்கலாம். காற்றை போல எங்கிருந்து வருவார் என்று ஆவியானவரை சொல்ல முடியாது. அவர் காற்றை போல எத்திசையிலிருந்து வருவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஆவியானவர் வருகிற பொழுது அவர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடுவார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர் எங்கிருந்தோ வரும் பொழுது நம் உள்ளத்துல மிகுந்த அந்த தண்ணீர் என்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது மற்ற எல்லா தரிசு நிலங்களை, பாலைவன காட்சிகளை அல்லது வறண்ட நிலங்களை அது முற்றிலுமாய் மாற்றக்கூடியது. அது வளங்களை கொண்டு வருகிறது. நம்முடைய பாழாய் போன வழக்கமான வாழ்க்கையில் ஆவியானவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிற பொழுது, ஒரு இரக்கத்தை காண்பிக்கிற பொழுது, நமக்குள்ளும் கூட இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது அந்த தரிசான நிலங்கள் எல்லாம், அந்த ஆறு பெருக்கெடுத்து ஓடும் பொழுது குன்றுகள் எல்லாம் சமமாக்கப்படுகிறது. அந்த ஆறுகள் எது குழி, எது மேடு, இந்த பக்கம் போகக்கூடாது, அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. கடவுள் விட்ட வழி, அதைத்தான் ஆறுகள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது. அதற்கென்று ஒரு சுத்தத்தை நதி வைத்துக் கொள்வதே இல்லை. கடவுள் விட்ட பாதையை, வழி நடத்துகிற பாதையை நோக்கி ஆறுகள் பயணிக்க ஆரம்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆவியானவருடைய செயல்பாடுகளோடு உள்ள மனிதனின் வாழ்க்கை சாதாரணமான மனிதனின் வாழ்க்கையை போல இருக்கவே இருக்காது. அது வித்தியாசமான வாழ்க்கையாயிருக்கும். அவனுடைய பழைய வாழ்க்கையை விட்டு இது புதிய வாழ்க்கையாக இருக்கும். எந்த திசையை நோக்கி நாளை என்ன நடக்கும் என்பதே அவனுக்கு தெரியாது. ஆனால் பல ஆசீர்வாதங்களை எடுத்து செல்பவனாக அவன் மாறுவான். அவன் போகிற இடங்களில் தான் எங்கே செல்கிறோம் என்பதையே அறிந்து கொள்வான். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, கடவுள் நம்ம கிட்ட வந்துட்டா நமக்கு என்ன திட்டம் என்பது உடனடியாக புரிந்துவிடும் என்று. அப்படி கிடையவே கிடையாது. கடவுளின் சித்தத்தை எடுத்து நடத்தி செல்ல செல்ல, ஒவ்வொரு நாளிலும் நடத்தி செல்ல செல்லதான் பாதைகள் புரியும். எப்படி ஒரு ஆறு ஒரு கிளையை பிரித்து கொண்டு போனால், ஓ இந்த திசையில இன்னும் கொஞ்ச நாள் பயணிக்கணும் போல இருக்கு அப்படின்னு அது புரிஞ்சுக்கணும். இன்னொரு பிரச்சனை, ஒரு குழி அல்லது ஒரு நீர்வீழ்ச்சி போல மேலேந்து கீழே விழணும் போது அந்த துக்கங்கள், பயம் எல்லாவற்றையும் மனிதர்கள் சந்திக்கிறார்கள். அதன் பிறகு அந்த துக்கத்திலிருந்து மீண்டு எழும்பொழுது மீண்டும் ஒரு சலனமற்ற ஒரு பாதையை அது நோக்கி செல்வதை அப்பொழுதுதான் அறிந்து கொள்கிறார்கள். ஒரு நதியினுடைய பாதை எப்படி இருக்கிறதோ அதே போலதான் ஆவிக்குள்ளாக இருக்கிற மனிதனுடைய பாதையும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது என்ன நடக்கிறது? சதுப்பு நிலமாக மாறக்கூடாது, ஒரு நதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இன்றைக்கு நீங்கள் நம்ம முதலே சொன்ன மாதிரி நிறைய பேர் ஜெபிக்கிற மக்களா இருக்கிறார்கள், விவிலியத்தை அறிந்த மக்களா இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்குள்ள ஆவியின் அனல் அற்று போனவர்களா இருக்கிறாங்க. அனலே இல்லை. நீங்க தலைமையில கை வச்சு ஜெபிங்க, எனக்கு சரியாகும்னு சொல்லி பாருங்க. நான் ஜெபம் பண்ணி ஒண்ணுமே நடக்காது, என்னம்மா என்னை போய் கூப்பிடுற அப்படின்னு. அந்த மாதிரி தான் யாருக்குமே அந்த நம்பிக்கையே இல்லை. நம்ம ஜெபம்னா நடக்குங்கிற நம்பிக்கையும் இல்லை, ஜெர்மனி நடத்துறவங்களை பார்த்தாலும் ஒரு நம்பிக்கையும் இல்லை. அப்படித்தான் இருக்கிறாங்க. ஏனென்றால் அனல் இல்லை இன்றைக்கு உள்ளத்துல. இப்படிப்பட்ட காரியங்கள் கடவுள் செய்வார் என்ற நம்பிக்கை இன்றைக்கு அற்று போயிருக்குது. ஏன் அப்படின்னா,
சதுப்பு நிலம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளும். அதுக்கு வந்து அந்த சதுப்பு நிலத்திற்கும் ஆறுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆறு ஒவ்வொரு நாளிலும் செயல்படும். அது நகர்ந்து கொண்டே போகும். அது கடவுளை நோக்கிய பயணத்தை ஒவ்வொரு நாளிலும் எடுத்து நகர்ந்து கொண்டே போகும் நதி. அது ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது. நிற்கிறது என்று சொன்னால் அது சதுப்பு நிலம். ஒரு குழியில நிக்குதுன்னு அர்த்தம். குழியில சதுப்பு நிலத்துல நிக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கொஞ்சம் தெரியும். அதுவே தனக்கு நிறைய தெரியும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். நிறைய தெரியும்னு நினைச்சுக்கிறாங்க மக்கள். சும்மா கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால, உங்கள விட நாங்க இவ்வளோ கோயிலுக்கு போறோம் தெரியுமா? அப்படின்னு தான் பேசுறாங்க. ஆனா வாழ்க்கையில் ஆவியானவருடைய கனிகள் செயல்படுகிறதா? ஒரு நிதானம் இருக்குதா? ஒரு பொறுமை இருக்குதா முதல்ல? கிடையாது. இவர்கள் எல்லாரும் சதுப்பு நிலமாகத்தான் இருக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னா, இப்ப உலக ரீதியா நம்ம பார்க்கிறோம். சதுப்பு நிலத்தில் இருப்பவர்களுக்கு தான் பதட்டம் அதிகம். அது எப்படின்னான்னா, அதிகமான ஆசையோடு இருப்பவர்கள். நதிக்கு எங்கேயாவது ஆசை இருக்குதா? தன்னிடத்துல இருக்கிற நீரை பிடிச்சு வச்சுக்கணும்னு ஆசை இருக்குதா நதிக்கு? கிடையாது. அது போகிற வழியில குடுத்து விட்டு செல்வதற்குத்தான் பார்க்குது. ஆனா சதுப்பு நிலம் தான் அந்த தண்ணிய எவனுக்கும் குடுக்கக்கூடாது. இந்த இடத்துலயே வச்சுக்கணும். கொஞ்சம் ஓடுனோம்னா விரயமாயி போகும். பிடிச்சு வச்சுக்கணும்னு நினைக்கும். அதுதான் இன்றைக்கு சொத்து சேர்த்து அலைபவர்கள். நல்லா படிச்சுட்டோமா? அது அந்த படிப்புக்கேத்த வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த வேலை கிடைச்சா கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கணும் கண்டிப்பா. இதில் ஏதாவது ஒன்று குறைந்து போனால் சதுப்பு நிலத்தில் வாழ்பவர்கள் தான் வாழ்றவங்களுக்கு வாழ்க்கை துக்ககரமாக மாறுகிறது. அவங்களுக்கு யாருக்குமே குடுத்து பழக்கமே இல்லை. சில சமயங்களில் கடவுள் பணியை செய்ய வந்து விட்டாலும் கூட, குடும்பத்தில் இருப்பவர்கள் அந்த ஊழிய பணி செஞ்சவர்கள பார்த்தீங்கன்னா, ஏளனமா நினைப்பாங்க. "நீலாம் இவ்வளோ படிச்சிருக்கிற, எதுக்கு போற?" என்னைய ஆரம்பத்துல அப்படிதான் கேட்டாங்க. "நீ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நீ எதுக்கு போய் இந்த வேலை பார்க்குற?" என்னை கேட்காதவங்களே கிடையாது. இவர்கள் சதுப்பு நிலமாக இருப்பவர்கள் தான் இந்த கேள்வி கேட்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு எல்லாத்தையும் தனக்குன்னே வச்சுக்க தான் தெரியும். கடவுள் தான் அந்த படிப்பை குடுத்தாரு. கடவுள் தான் தன்னோட பணிக்காக அழைச்சிருக்கிறாரு. கடவுள் நினைத்தால் தான் ஒவ்வொரு மனிதனுடைய கையும், காலும் இயங்குன்னே முதல்ல இவங்களுக்கு தெரியாது. கடவுள் கொடுக்கிற மூச்சுல தான் இவங்க உயிர் வாழ்றாங்கன்னே இவங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு ஞானம் இல்லாத மனிதர்கள் வெறுமனே எல்லா இடத்துக்கும் போவாங்க. எப்பவுமே அடுத்தவர்களை கடவுள் பணியில் இருப்பவர்களை வந்து குறை சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஆசை. பெருசா படிக்கணும், நகை சேர்க்கணும், குடும்பம் இருக்கணும்ன்ற ஆசைகளை வந்து அடுத்தவங்கள்ட்ட திணிக்க பார்ப்பாங்க. ஆனால் நதியாக மாற ஆரம்பித்து விட்ட மக்கள். அது அவங்களால முயற்சி கிடையாது. அது ஆவியானவரின் தூண்டுதல் அது. அவர் தான் சில பேர் அழைக்கிறாரு. எல்லாருக்கும் கடவுள் அழைப்பு குடுப்பதே இல்ல முதல்ல. அது முதல்ல தெரியறதில்ல மக்களுக்கு. அழைப்பு வந்து சாதாரண கிடையாது. அழைப்புன்னு விவிலியத்துல பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். கடவுள் வான்னு கூப்பிடுறதான் அழைப்பு. நெறைய பேர் ஏன் ஒரு குடும்பத்துல 3 பேர் இருப்பாங்க. கடவுள் ஒருத்தர தான் கூப்பிடுவாரு. 2 பேர விட்டுருவாரு. சாமியாரா போனதுல எல்லாருமா சாமியாரா போறாங்க? எல்லாருமா சிஸ்டரா போறாங்க? எல்லாருமா ஊழியத்துக்கு வராங்க? என்னைய போல பிரீச்சரா எல்லாருமா வராங்க? கிடையாது. அழைப்பு ஒருவருக்கு தான் இங்கருந்து வருது. அடுத்தவங்களுக்கு நமக்கு அழைப்பு வரலையே, நம்மள கடவுள் கூப்பிடலையா? அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்காது. சதுப்பு நிலம் தானே. தனக்கு இன்னும் வேணுங்கிற எண்ணங்களை கொண்டவர்கள் எப்படி ஆசீர்வாதம் உள்ளவர்களா இருக்க முடியும்? எப்படி ஆன்மீக ரீதியில் முதிர்ச்சி அடைய முடியும்? நெனச்சு பாருங்க. இன்றைக்கு உலகத்தின் 98% மக்கள் இப்படி ஆன்மீக ரீதியில் முதிர்ச்சி அடையாமல், உலக ரீதியாக அதிகமாக முதிர்ச்சி அடைந்து, அதெல்லாம் தான் சதுப்பு நிலம். சதுப்பு நிலம். சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டைக்கு வர்றது. பக்கத்து வீட்டுக்காரவன் தொட்டி அப்படி நடுவுல 2க்கும் இடையில காம்பவுண்ட் வால வச்சுட்டான்னா சண்டை. சரியான சண்டை. இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு அப்படி, ஐயோ! அந்த இடம் போயிடுச்சோ! சத்தம் போடுறது இல்லையா இன்னைக்கு? சதுப்பு நில மக்கள் இவங்க. ஆன்மீக ரீதியில முதிர்ச்சியே அடையல. கிறிஸ்தவனா இருந்தும் கூட முதிர்ச்சியே அடையலன்னு தான் நான் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட மக்களா இருந்து கடவுளை சந்திக்கிற நாளில என்ன பதில் சொல்ல போறீங்க முதல்ல? என்ன பதிலு? நதி என்பது தன்னிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு, கடவுள் தான் உயிர் மூச்ச குடுத்தாரு. கடவுள் தான் ஒரு ஸ்கூலோ, காலேஜோ படிக்க வச்சாரு. கடவுள் தான் ஒரு அழைப்ப குடுத்திருக்கிறாரு. உனக்கு சில வரங்களை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். பல வகையான வரங்கள் நம்ம இந்த காலங்கள்ல நம்ம பேசி இருக்கோம். ஆவியானவருடைய வரங்கள்.
அத கடவுள் தான் கொடுக்குறாரு. கொடுத்து என்ன சொல்றாரு, இது உனக்கு அல்ல. நீ உனக்குன்னு வச்சுட்டீங்கன்னா இது சதுப்பு நிலம். அது ஒன்றத்துக்கு உதவாதது. சதுப்பு நிலத்துல இருக்கிற தண்ணி என்ன ஆகும்? கொஞ்ச நாள்லயே அது நாற்றம் எடுத்து போகும். அப்படியே அழுகி போகும் அந்த இடத்துல. இவங்க தங்களுடைய ஆன்மாக்களை அழுக விட்டு தான் கடவுள்கிட்ட வந்து நின்று கொண்டு இருக்கிறார். அவங்க தீர்வையில நிக்கும்போது பதில் கொடுக்கவே முடியாது. நீ என்ன கடவுளுக்கு செய்தாய்ன்னு கேட்கும் பொழுது, அந்த கேள்விதான் எல்லார்ட்டையும் கடவுள் கேட்பாரு. ஒண்ணுமே இருக்காது. சில பேர் வந்து கடவுளுக்கான பணியில இருப்பாங்க. ஆனா, ஒரு நதியாக மாறாமல் சதுப்பு நிலமாக இருக்கிற மக்களும் இருக்கிறாங்க. அவங்களால மத்தவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. அந்த நாற்றம் எடுக்கிற பிரச்சனையினால மத்தவங்களுக்கு மனக்கசப்புகள் தான் வரும் அந்த இடத்துல. மேட்டுமையான மக்கள். அப்ப அந்த நதி ஓட ஓட என்ன ஆகும்? அழுக்குகள் நம்ம பார்க்குறோம். வறண்டு கிடத்தல ஏதேதோ குப்பையெல்லாம் கிடந்தாலும் ஒரு அடி நதி அடிச்சுட்டு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் அடிச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு போயிடும் அப்படியே. அதுதான் நதி. நான் வந்து கடவுள பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சதுப்பு நிலமாகத்தான் இருந்தேன். எனக்குன்னு ஒரு குடும்பம். அது உலகியல் ரீதியாக சரி என்றே சொல்லப்பட்டது. ஒரு குடும்பம், ஒரு பிசினஸ், நமக்குன்னு ஒரு பேங்க் பேலன்ஸ் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனாலும் நான் ஒரு சிலருக்குலாம் நெறைய பேருக்கு உதவி செஞ்சேன். என்னால முடிஞ்சத செஞ்சேன். நான் நல்ல வாழ்க்கை என்றே நினைத்தேன். ஆனாலும் இப்படி இருக்கும்போது கூட கடவுள்ட்ட போய் நிக்கும்பொழுது, எனக்கு முன்பாக கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுமா? "நீ மற்றவர்களுக்கு உதவி செஞ்ச. அது உன்னுடைய எண்ணத்தினால செஞ்ச. கடவுளுக்காகன்னு நீ என்ன செஞ்சன்னு ஒரு கேள்வி வந்தது. 2க்கும் வித்தியாசம் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. கடவுளுக்காக செய்வது என்பது உன்னிடத்திலே இருப்பதை நீ துறந்து விட்டு வருவது. அதுதான் கடவுளுக்காக செய்வது. நீ எத துறந்தேன்ற ஒரு கேள்வி வந்த பொழுதுதான், எனக்கு 10 இருந்துச்சு. அதுல 1 குடுத்தேன். அது எனக்கு தேவையில்லாதது என்று நினைத்ததுனால நான் குடுத்திருக்கிறேன். அதுதான் இன்றைக்கு நிறைய நம்ம உதவி செய்வத வந்து நம்ம அப்படித்தான் எடுத்துக்க முடியும். உங்ககிட்ட இருக்கிற பணத்துல இது போனா ஒண்ணும் இல்ல. ரூ. 1000 குடுக்கறதால ஒண்ணும் இல்ல நீங்க இங்க குடுக்கறது அது. அத கேட்கல ஆண்டவரு. எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆண்டவரின் நாமத்தை புரிந்து கொண்டு, அவருடைய கட்டளைகளை வாசித்து, நான் சிறையில் இருந்தேன் என்னை காண வந்தாயான்றத வாசிச்சு, அதை ஏற்றுக்கொண்டு, அதை விசுவசித்து, அந்த இடத்துக்கு போய் நின்னு, இயேசுவே உமக்காக நான் செய்கிறேன். அப்படின்னு ஆண்டவருக்காக நீ செஞ்சியா? இதுதான் கேள்வி அங்க வருது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, நம்ம அப்படி ஓடல. இயேசுவின் நாமத்தினால ஒரு நதியா நம்ம ஓடல. நம்ம கிட்ட இருக்கிறத பக்கத்துல இருந்து குடுத்தோம். நம்மளே அழுகுன நிலம் அந்த இடத்துல. கடவுள பற்றி தெரியாது. கடவுள் மேல் அச்சம் கிடையாது. ஒரு நல்ல வாழ்க்கைன்னு உலகம் சொல்லுச்சு. உலகம் சொல்றது கடவுளுக்கு முன்பாக தீர்ப்பாக மாறுமா அது? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன உங்க குடும்பமும் சொல்றது, அவங்க கூட வருவாங்களா தீர்ப்பின் நாளில? கிடையாது. தனியாத்தான் வந்து நிப்பீங்க அந்த இடத்துல. தயவு செய்து உங்களுடைய ஆன்மாவை ஒரு ஆன்மீக முதிர்ச்சியான ஒரு உள்ளமாக நீங்க மாற்றுங்க. ஏன்னா நம்ம கணக்கு கொடுக்கணும். இப்ப கூட உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்கிறியா? நீ இத்தனை விஷயத்த காதுல வாங்குறியா? ஆனாலும் உனக்கு உலகம் உலகம்னு ரொம்ப பற்று இருந்துச்சுன்னா, உனக்கு ஆன்மீக முதிர்ச்சியே வராது அப்ப. அந்த ஆன்மீக முதிர்ச்சி இல்லாம நீ என்னதான் வாழ்க்கையில வாழ்ந்தாலும், நீ தவறுகளிலே தான் வாழ்வாய். தவறு தான் நம்ம வாழ்க்கையில ஒரு நதியாக மாறும் பொழுதுதான் தன்னிடத்துல இருப்பதையெல்லாம் கொடுத்து கொண்டே போகும் நதி. அப்போ அது வற்றி விடுமா ஒரு கட்டத்துல அப்படின்னு சொல்லும்போது அதுதான் ஜீவ நதி என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரிடம் வந்து வருகிறது ஊற்றைப் போல அவருடைய உள்ளத்தில் இதோ இந்த வசனத்தை நம்ம திரும்பி பார்க்கலாம். அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. அது நிக்காது. அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒவ்வொரு நாளிலும் நீ எவ்வளவு குடுத்திருக்கியோ, இப்ப போற வழிகள்ல நீ ஆண்டவருக்காக நீ வந்து சோதனைகள தாங்கியிருக்கலாம். துன்பத்த தாங்கியிருக்கலாம். கண்ணீர் விட்டிருப்ப. உடைஞ்சு போயிருப்ப. 4 பேருக்கு உன்னுடைய சாட்சியத்த நீ சொல்லியிருக்கலாம். கடவுளுக்காக இந்த துன்பத்த நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன்னு இன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள் பூரா நீ உடைஞ்சு நின்னு முடிச்சியா? உ உலகத்துல வந்து சதுப்பு நிலத்துல நின்னினா, நீ அன்னைக்கே முடிஞ்சு போயிருப்ப. வித்தியாசத்த நான் சொல்றேன். புரிஞ்சுக்கங்க. சதுப்பு நிலத்துல நீ இதே துக்கத்த தாண்டி, பிரச்சனைகள தாண்டி நின்னீன்னா, ஏன்னா அழுகுன ஆன்மா. அது ஏற்கனவே இறந்து போயிருக்குது. அப்ப அது என்ன செய்யும்னா, இதுக்கு மேல நீ தாக்கு பிடிக்க முடியாது. நீ தற்கொலை செய்து கொள் என்றே சொல்லிக் கொடுக்கும் உங்களுக்கு. அப்ப வெளியில வந்து உனக்கு அவமானம் என்று சொல்லிக் கொடுக்கும். அங்கேயே நம்ம வேற ஏதாவது தவறுகளை செய்யத்தான் இந்த சதுப்பு நிலம் தூண்டும். ஆனா இதே ஒரு நதியாகிறது, நீங்க அதே பிரச்சனைகள சந்திப்பீங்க. ஏன்னா உலகத்துல இருக்கிற வரை நமக்கு துன்பங்கள் உண்டு.
அப்போ வெளியில அவமானம் வரும், பிரச்சனை, கண்ணீர் உடைஞ்சு அப்பவும் ஆனா என்ன சொல்லுவோம் அந்த இடத்துல, ஆண்டவரே உங்களுக்காகத்தானே நான் வந்தேன். என்னை நீங்க பாதுகாக்க மாட்டீங்களா? அப்படின்னு இருக்கும். அன்னைக்கு இரவு உங்களுக்கு தூக்கம் வராது. சொட்டு தூக்கம் வராது. கண்ல தண்ணியா ஊத்தலாம். ஆனால் மறுநாள் நீங்கள் மிகுந்த தெம்போடே எழுந்திருப்பீர்கள். ஒவ்வொரு நாளிலும் கிருபை ஆண்டவரை தேடுவோருக்கு நன்மை ஒன்றும் குறைவுபடாது என்ற வார்த்தைக்கேற்ப அன்றன்றைக்கு நீங்க முந்தின நாள் எதை இழந்தீங்களோ அதற்கு இரட்டத்தனையான ஒரு பலனை உள்ளத்திலே பலனை மறுநாள் மறுநாளே நீங்கள் ஜெபத்தில் அமரும் பொழுது ஆண்டவர் அந்த ஆராய் பெருக்கெடுத்து ஓடும்படியான ஆசீர்வாதத்தை உங்கள் தலையில் ஊற்றுவதை அபிஷேக தைலத்தினாலே உங்களை நிறைப்பிப்பதை நீங்கள் கண்டுணர முடியும். அதனாலதான் நாங்க கடுமையா ஊழியம் செய்யறவன் இன்னும் கடுமையா செய்ய ஓடுறான் அந்த இடத்துல. அவன் பின்வாங்குவதில்லை, அவன் பயப்படுறதில்லை. கடவுள் பணியை செய்யறவங்க ஏன் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க? எங்கிருந்து அது பலன் வருகிறது? நதியாய் ஓடினாலும் ஒண்ணு வற்றி போவதில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு நாளிலும் கடவுளின் கிருபை இறங்குவதை அவன் காண்கிறான். அவன் சரியான திசையை நோக்கி கடவுளின் சித்தத்தை எடுத்துக்கொண்டு போகிறபடியிலே பலருக்கும் ஆசீர்வாதம் உள்ளவனாய் அவன் கடந்து செல்கிறான். சதுப்பு நிலமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றேன். தான் தான் தனக்கு மட்டும், தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய பணம், தனக்கு உண்டான எண்ணங்கள், அதுதான் சரி. இப்படி இருப்பவர்கள் எல்லோருமே சதுப்பு நிலம்தான். தனக்கு இன்னைக்கெல்லாம் 15 வயசு பிள்ளைங்களே என்ன நினைச்சுக்குதுன்னா, தனக்கு சொல்றதுதான் தான் நினைக்கிறதுதான் சரின்னு நினைக்கிறாங்க. அப்ப வயது வித்தியாசம் இல்லாமல் அவங்க பெரியவங்களா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், நீலாம் முட்டாளு, நீ இப்படிதான் இருக்கணும், இப்படித்தானே வாழணும் அப்படின்னு பேச கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆன்மீக ரீதியில் 1% கூட முதிர்ச்சி அடையாது. என்ன பேச்சு உங்களுக்கு? ஆனா அதை பெற்றோரும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்டயும் ஆன்மீக ரீதியான முதிர்ச்சி இல்ல. அவங்களுக்கு முதிர்ச்சி இருந்துச்சுன்னா பிள்ளைகளை அதை போல வளர்ப்பாங்க. இன்றைக்கு பெற்றோர்களுக்கு முதிர்ச்சியே இல்லை. தேவையில்லா கடவுள்கிட்ட போய் நிற்கிறது. அழைப்பு பெற்றோர்களும் அழைக்கப்படாமல் சதுப்புல நிற்பவர்களுக்கும் பெரிய வேரியேஷன் இருக்குது. ஆறாய் ஓடுபவர்களுக்கு நிக்க நேரம் இல்லை. அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க, தொடர்ந்து செய்வாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஆனா சதுப்பு நிலத்துல நிக்கிறவன் நின்றுட்டு மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ நீ இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. என்ன அதுல என்னன்னா ஆறாய் ஓடுறவங்கள பார்த்தா உண்மையிலேயே இது உண்மை. அவங்களுக்கு கண்டிப்பாக ஜெலசி இருக்கும், பொறாமை. வெளியே தெரியாது. ஏன்னா உள்ளத்துல ஆழத்துல அடிமண்டி போய் கிடக்க அழுகுனது எப்படி தெரியும் அவங்களுக்கு? அவங்களுக்கு என்ன, அதாவது ஒரு சாக்கடைக்குள்ளேயே நம்ம வாழ்ந்தோம்னா வெளியில இருந்து வர்றதா ஐயோ என்ன இந்த நாத்த நாடுதுன்னு சொல்லுவான். ஆனா உள்ளவே வாழ்றவனுக்கு என்ன தெரியும்? இல்லையா அப்படிலாம் ஒன்றும் வாட இல்லையே, நல்லா தானே இருக்குது, என்ன என் கிட்ட குறை சொல்றேன் அப்படிதான் சொல்லுவான். சதுப்பு நிலத்துல உள்ள வாழ்றவனுக்கு எது தப்பு எது சரின்னே தெரியாது. அப்ப அந்த இடத்துல நின்று கொண்டு அவனுக்கு உள்ள அழுகுனதெல்லாம் ஒரு ஜெலசியும் இருக்கும். அப்போ கண்டிப்பாக கடவுள் பணியில இந்த ஆன்மீக முதிர்ச்சியோடு இருப்பவங்களை பார்த்தா எங்கேயோ ஒரு ஜலசி இருக்குங்க, ஒரு பொறாமை இருக்கும். அந்த பொறாமைய பொறாமைன்னு சொல்ல தெரியாது அவங்களுக்கு. ஆனா அதை எப்படி மாத்தி சொல்லுவாங்கன்னா, நீ ஜெபம் தானே செய்ற, அப்ப ஏன் இப்படி பேசுற? நீ ஊழியம் பண்றேன்னு போறல, அப்ப ஏன் நீ இப்படி நடந்துக்கிற? நீ ஜெபம் பண்ணணும்னா வீட்டுல ஒழுங்கா காரியத்தை முடிச்சுட்டு செய்ய வேண்டியது தானே? இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? சதுப்பு நிலத்தின் ஆழமான அந்த இருட்டடித்த சாக்கடையிலே மூழ்கி ஒரு ஆன்மீக ரீதியான முதிர்ச்சியே அடையாத மக்களினுடைய வார்த்தைகள் அது. கடவுள் அடிக்கடி சொல்ற வார்த்தை, ஐயோ உங்களுக்கு கேடு என்பது. நதியாக மாறாவிட்டார் நதி என்ன பண்ணும்? ஒவ்வொரு நாளிலும் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறது. ஓடுவது எந்த திசையில ஓடணும்னு கேட்டுட்டு தான் போகுது. அது தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. அதுதான் ஆவியானவருடைய செயல்பாடு. புதுப்பித்து கொண்டே இருக்கும். அந்த வாழ்க்கையில இருப்பவங்க தைரியத்தோடு இருப்பாங்க. நேற்றுக்கு துக்கமா இருக்கலாம், இன்னைக்கு தைரியமா இருப்பாங்க. புதுப்பித்துக் கொள்வார்கள். கழுகின் இளமையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். காரியங்களை செய்யக்கூடிய புதிய முயற்சிகளை அவர்கள் எடுப்பார்கள். தளர்ந்து போக மாட்டார்கள். தொடர்ந்து ஓட்டத்தை நடத்தி கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு உங்களுடைய எண்ணங்கள்ல நீங்க நதியை போல இன்னைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? இல்ல சில காலமா மந்தமாயிட்டீங்களா?
ஒரு மந்தையா என்னமோ நடக்குது, யாரோ செய்வாங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா சதுப்பு நிலத்திலே நீங்கள் நிற்கிறீர்கள் என்றார். ஆவியானவரோடு இருந்தால் ஒவ்வொரு நாளிலும் வேலை செய்வார். நதி நிற்பதும் ஓடுவதும் நின்றுச்சுன்னா சதுப்பு, ஓடுனா தான் அது நதி. வேலை செஞ்சாதான், ஆவியானவரின் செயல்பாடுகளை தன் வாழ்க்கையில் கடைபிடித்தால்தான் அவன் ஆவியானவரோடு இருக்கிறான் என்றார். அவனுக்கு மாத்திரம்தான் ஆன்மீக முதிர்ச்சி கிடைக்கும் இந்த இடத்துல. ஆனா கடவுளுக்காகன்னு ஒரு வேலையும் செய்யாம அன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பணிகள் இருக்குது உலகியல் ரீதியாக. ஆனாலும் ஜெபத்துல இருந்தா கடவுள் சொல்ற காரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன காரியமா இருக்கலாம், பெருசாவும் இருக்கலாம். இப்ப எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு பெரிய வேலைகள் ஏதாவது ஆண்டவர் கொடுப்பார். உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த காரியத்தை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துரு. ரொம்ப நாளா உன் பிள்ளை அப்படி கேட்டுட்டு இருக்கு, அதை செஞ்சு கொடுத்துருன்னு ஆவியானவர் சொல்லுவாரு. இல்ல கொஞ்சம் ரொம்ப நாளாவே இந்த இந்த பீரோ கூட இப்படியே கிடக்குது, இதை கொஞ்சம் சரி பண்ணி வை அப்படின்னு சொல்லுவார். இதுதான் ஆவியானவர் வழிநடத்துதல் ஒவ்வொரு நாளிலும். நீ இந்த கோர்ஸை படி அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் உணர்த்துதலாக ஒரு சன்னமான குரல்ல தான் ஆண்டவர் பேசுகிறார். ஆனா இன்றைக்கு சதுப்பு நிலத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி கேட்கும்? செயல்படாத மக்களாய் இருந்தோம் என்று சொன்னால் நாம் அப்படியே மூழ்கி சதுப்பிலே வாழ்ந்து விடுவோம் என்றார்கள். ஒரு ஆன்மீகத்துல பல வருஷங்களா இருக்கிற மாதிரி வெளியில வேணா தெரியும், மக்கள் ஏமாந்து போவார்கள். நீங்க பைபிளை தூக்கி வச்சிருக்கிறத பார்த்தா, இல்ல கோயிலுக்கு போயிட்டு வர்றதை பார்த்தா, இவங்கன்னா ரொம்ப ஜபக்காரங்க, பக்தியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நிறைய பேர் இன்ட்ரோ கொடுக்கும்போது, இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சிஸ்டர், எங்க குடும்பம் ரொம்ப பக்தியான குடும்பம்னாங்க. இவங்களோட பக்தி என்பதுல ஆன்மீக முதிர்ச்சி இருப்பதே இல்லை. இவங்க பக்தின்னு சொல்றது டெய்லி கோயில் போறதா இருக்கலாம். ஆனா அங்கேயும் போய் இருக்கிறவங்களோட பிரச்சனை பண்ற ஆளுகளா தான் இருப்பாங்க. ஒரு பொறுமை இருக்காது. அவங்களோட நடத்தைகள்ல ஒரு அமைதி இருக்காது. அவங்களோட பேச்சுல ஒரு கனிவு இருக்காது. அவங்களோட உள்ளத்துல ஒரு அன்பு இருக்காது. பார்த்தாலே முகம் காமிச்சு கொடுக்க முடியா ஒரு உள்ளத்தை. கடுகடுன்னு இருப்பாங்க. எப்படா பிரச்சனை வரும் வெடிக்கலான்னு இருப்பாங்க. ஆவியானவருடைய கனிகளை உள்ளத்தில் கொண்டு இராதவன், அதை வெளியில அப்படியே முகத்துல தெரியபடி இல்லாதவன் எப்படி யாரை என்ன பக்தின்னு சொன்னாலும் எப்படி ஏற்றுக்கொள்வது? ஆன்மீக முதிர்ச்சி வேண்டும் அன்பார்கள். முதிர்ச்சி என்பது ஒவ்வொரு நாளிலும் நீங்க ஆவியானவர் குரலை கேட்டு, கடவுளுடைய இயேசுவின் சித்தத்தை அறிந்து, அவர் வழிகாட்டுதலை புரிந்து, தந்தையாம் கடவுளின் சித்தத்தை நடத்துவது. 3 பேர் சேர்ந்துதான் இருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில். அதற்கு இந்த உலகத்தை விட்டு விட்டு வருகிறவன் தான் அதிகமாக ஆன்மீக முதிர்ச்சியை பெற்றுக்கொள்பவர்கள் ஆவார். உன் இளமை பருவத்திலிருந்தே ஆண்டவரை தேடு என்று விவிலியம் சொல்லுகிறேன். இதை நான் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லே பீப்புள். அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது, ஐயோ கொஞ்சம் வயசான பிறகு நான் வந்துட்டேனோ, இளமை பருவத்துல நான் வந்திருக்கணுமோ அப்படின்னு நான் நினைச்சேன். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இளமை பருவத்துல உன் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு 20 வயசுல போகும்போது 40, 60ல வரும்பொழுது உன்னுடைய ஆன்மீக முதிர்ச்சி அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதை புரிஞ்சு கொள்ற தன்மை வரும். அதுக்குதான் இளமை பருவத்திலேருந்தே உன்னை ஆண்டவரை தேடுன்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் அந்த ரிலீஜியஸ் கால்ஸ் எல்லாமே, மேபி இந்த ஒரு ஃபாதருக்கு போறது, ஒரு சிஸ்டருக்கு போறதெல்லாம் பாருங்க, 20 வயசுல அவங்க போயிடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? அந்த உலகத்தை துறக்கிறார்கள் முதல்ல. அம்மா, அப்பா, வீடு, சொந்தம், பந்தம் எனக்கு வேணாம் அப்படின்னு அதை திறந்துட்டு உள்ள போகும்போது தாங்க ஆன்மீக முதிர்ச்சி வர ஆரம்பிக்குது. அதையும் உலகத்துல இருக்க எல்லா ஆசைகளையும் வச்சுக்கிட்டு நீங்க ஆன்மீகத்துக்குள்ள முதிர்ச்சி அடையவே முடியாது. இதை நான் முதல் பாயிண்ட்ல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ரெண்டையும் சேர்த்து பிடிக்கவே முடியாது. நீங்க ஒருத்தரை தான் தலைவரா கொள்ள முடியும். உங்க வீட்டுல உங்க அப்பா தான் தலைவர், அவர் சொல்றதான் நான் கேட்பேன் அப்படின்னா அவர் தான் உங்க தலைவர். இல்ல திருமணம் ஆயிடுச்சு, என் மனைவி தான் எனக்கு தலைவர், கணவன் தான் எனக்கு தலைவர்னா அவங்க தான் உங்களுக்கு தலைவர். அப்ப அவங்க நடத்துறபடி அவங்க சதுப்பா இருக்கலாம்னா நீங்களும் சதுப்பா மாறுவீங்க. இல்ல அவங்க ஒரு நதியா இருக்கிறாங்கன்னா அவங்களோட டைரக்ஷன் பிரகாரம் இந்த நதி வேறு பக்கமா ஓடுன்னு அர்த்தம். அப்படித்தான் இன்னைக்கு சில பேர் தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சில குடும்பங்களை அவங்க கட்டுக்குள்ளதான் வச்சிருப்பாங்க. அரையும் குறையுமா தெரிஞ்சு கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் அந்த குடும்பத்தை நடத்துவாங்க பாருங்க.
அந்த குடும்பமே சீரழியும் அதோட சேர்ந்து. அப்படியே அது ஒரு வேற ட்ராக், தப்பான ரூட்டு. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க நேரா கோயில பார்த்து நாங்க பரலோகத்துக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, கோபமும், ஆத்திரமும், வன்மமும், பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு குடும்பத்தை சேர்த்து ஒரு பக்கம் கொண்டுட்டு போவாங்க. ஆனால் எவன் உலகத்தை துறக்கிறானோ, அதனுடைய ஆசைகளை துறக்கிறானோ, எனக்கு இந்த சம்பளம் போதும். கடவுள் பணியை செய்றவங்களுக்கு யாருக்குமே பெரிய சம்பளம் கிடையாது. என்னை கடவுள் அழைத்த போது நான் மிகப்பெரிய சம்பளத்துல இருந்தேன். என்கிட்ட ஆண்டவர் முதல் மாசம் பேசுன பொழுது, "உன்னோட சம்பளத்த எல்லாம் விட்டுட்டு, உன்னுடைய வேலைய விட்டுட்டு நீ வான்னு" தான் சொன்னார். அன்னைக்கு அது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இவ்வளோ பெரிய சம்பளத்துக்கு நம்ம வந்து ஒரு 15 வருஷம் அதுக்காக நம்ம உழைச்சிருக்கிறோம். பெரிய அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நிலைக்கு நான் இப்ப தான் வந்திருக்கிறேன். அவ்வளவு படிப்படியா உயர்ந்து ஒரு மேல் ஸ்தானத்துக்கு வந்த நேரத்துல இப்ப தான் ஒரு நல்ல சேலரில, பெரிய சேலரில ஒரு பொசிஷன்ல வந்திருக்கிறப்ப, அவ்வளத்தையும் விட்டுக்குடு. உன் பொசிஷன விட்டுக்குடு, உன் பணத்த விட்டுக்குடு. உனக்கு இனிமே காசு வராது அப்படின்னு சொன்னபொழுது, 1 பைசா வரலன்னா, நாளைக்கு நம்ம யார நம்பி இருக்க போறோம்? அந்த கேள்வி எனக்கு வந்தது. கடவுள் என்றைக்குமே அதிகமாக ஆன்மீக முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களிடத்துல கடவுள் ஒன்றை எதிர்பார்க்கிறார். அது நீ உலகத்தை விட்டு விடுகிறாயா என்றுதான் கேட்கிறார். உங்களுக்குள்ள எத்தனை பேர் வந்து எந்த அளவுக்கு உலகத்தை விட்டுருக்கீங்க? நினைச்சு பாருங்க. இந்த லாக்டவுன் டேஸ்ல எத்தனை பேர் கடவுளுக்காக உழைச்சிருக்கீங்க? ஏதாவது செஞ்சிருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. எத்தனை நாள் வந்து எதையுமே செய்யல, கடவுளுக்குன்னு ஒண்ணுமே செய்யல அப்படின்னா, அந்த முதிர்ச்சி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு தான் அர்த்தம். மந்தமா இருக்கிறீங்கன்னா, சதுப்பு நிலமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். யாரோ செஞ்சுக்கிட்டோம், யாரோ பேசட்டும் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறீங்களா? ரொம்பவும் சதுப்பு. அது வந்து நாற்றம் எடுக்கிற சதுப்புக்குள்ள மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். செயல்பாடு இல்லாத இடங்களிலே ஆவியானவர் தங்குவது இல்லை. அவருடைய சித்தத்தின்படி காரியங்கள் நடக்காத இடத்துல கடவுள் தங்குவதே இல்லை. இத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு நதியாக நாம் பயணப்பட ஆரம்பிக்க வேண்டும். இதோ எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7, 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தூய ஆவியார் கூறுவது இதுவே, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், இதோ பவுல் சொல்கிறார், இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், பாலை நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று அந்த திருமுகத்தில் எழுதியிருக்கிறார். ஆவியானவரோட குரலை கேட்கணும். குரலை கேட்கலன்னா எப்படி ஆயிடும் அப்படின்னா, இந்த சதுப்பு நில மக்களை இது குறிக்கிறது. இது எப்படின்னா, எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு கிளர்ச்சியுற்ற ஒரு உள்ளமாவே இருக்கும். பதட்டம். ஐயோ! என் வாழ்க்கை என்னாச்சு? ஐயோ! எனக்கு அதாவது திருப்தியற்ற வாழ்க்கை அப்படி கூட சொல்லலாம். எல்லாத்தையும் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனாலும் ஒரு திருப்தி இருக்காது. முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்காது. எப்பவும் சிடு சிடுன்னு பிரச்சனை பண்ணி, சத்தம் போட்டு, ரகள கட்டி, அழுது, இப்படிப்பட்ட மனிதர்களாகத்தான் இருப்பாங்க. அவங்க உள்ள கிளர்ச்சி இருந்துட்டே இருக்கும். அதே போலதான் இந்த பாலைவனத்துல நடந்த மக்களுக்கு எப்பொழுதும் கிளர்ச்சியுற்றுக் கொண்டே இருந்தார்கள். அழுது புலம்பி இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் சதுப்பு நில மக்கள். உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கு? இன்னைக்கு ஒரே கேள்வியில 2 ஆன்சர் அப்படி எடுத்து வச்ச மாதிரி இருக்கலாம். பாயிண்ட்ல நான் இன்றைக்கும் ஆவியானவருடைய குரலை கேட்டேன். அவருடைய திட்டத்தை நான் அறிந்திருந்தேன். இந்த நாட்களில 1 வாரமா இருக்கலாம், 1 மாசமா இருக்கலாம், இந்த லாக்டவுன் பீரியடா இருக்கலாம். எல்லாம் வேலை இருந்தப்ப எல்லாரும் ஓடி செஞ்சது வேற. லாக்டவுன்லயும் வேலை செய்யலாமே. உலகம் இயங்கிக் கொண்டு தானே இருக்கிறது. ஆவியானவர் இயங்கிக் கொண்டு தானே இருக்கிறாரு. கடவுள் உங்ககிட்ட பேசினாரா? செஞ்சீங்களா? இதுவரைக்கும் அவரோட பயணப்பட்டவங்க, நதியைப் போல பயணப்பட்டவங்க, கடவுள் தன்னுடைய வேலைகளை நிறுத்துவதே இல்லை. அப்ப நீங்க நிறுத்திட்டீங்கன்னா, நீங்க சதுப்பு நிலமா மாறிட்டீங்களா? நம்ம உழைத்திருக்கிறோமா? என்ன உழைப்பு குடுத்தோம்? இந்த காலங்கள்ல ஏதாவது உழைச்சிருக்கிறோமா? கடவுளுக்குன்னு ஏதாவது செஞ்சோமா? ஏதாவது கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்ம போய் பண உதவி செஞ்சோமா? அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோமா? அதுவும் நீங்க இந்த ஊழியத்தின் வழியாக நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னா, இந்த ஊழியத்தின்ல வந்துட்டு நம்ம சேர்ந்து இணைந்து ஏதாவது காரியம் பார்த்தோமா? ஏதாவது செஞ்சிருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா, சதுப்பாகத்தான் இருக்குது. சதுப்பு நிலத்திலே ஆவியானவர் தங்குவதில்லை. ஒரு சிலர் நதியாக நிக்க நேரம் இல்லாம நான் ஓடிட்டு இருந்தேன் அப்படின்னு இருந்தா, தயவு செய்து சதுப்பு நிலத்தோடு தொடர்பு கொள்ளாதீர்கள்.
எப்படி ஒரு புளிப்பு மாவு நல்ல மாவையும் சேர்த்து கெடுக்குமோ, அது போல இந்த சதுப்புல இருக்கிறவங்க ஓடுகிறவர்களுக்கு தடையாதான் நிற்பாங்க. நீங்கள் ஓடுகிறவர்கள் தினமும் ஓட கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் ஆன்மீக ரீதியாக நீங்கள் முதிர்ச்சி அடைவீர்கள். ஒவ்வொரு நாளின் ஓட்டத்துல தாங்க அதை செய்பவர்கள் வேலையை செய்யணும். வாழ்க்கையில செய்து காண்பிக்கணும். சும்மா பிரசங்கிக்கிறது இல்ல கிறிஸ்தவர்கள், அதை செஞ்சு காமிக்கணும். செய்து காண்பிக்கும் பொழுதுதான், செய்யறப்பதான் நமக்கு அனுபவங்கள் வருகிறது. அதுதான் ஆன்மீக முதிர்ச்சி. செய்யணும். இரண்டாவதான காரியம், ஒவ்வொரு நாளின் ஆசீர்வாதத்தை அடையாளம் காணுங்கள். சதுப்பு நிலத்துல இருக்கிறவங்களுக்கு சும்மாதான் வாயில சொல்லுவாங்க. நிறைய பொய் இந்த மனிதர்களுக்குள்ள எப்படிலாம் சொல்லுவாங்கன்னு நான் சொல்றேன். நம்மகிட்டயும் அது இருக்கான்னு நம்ம தான் செக் பண்ணிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ கோயில்ல சொல்லுவாங்க, எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க, ஐயோ ரொம்ப வருஷமா என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டே இருக்கிறது, கிடைக்கவே மாட்டேங்குது, ஐயோ நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்வாங்க. அப்புறம் பெட்டிஷன் எழுதி போடுவாங்க. பூசையெல்லாம் ஒப்பு கொடுப்பாங்க. பையனுக்கு இல்லாட்டி இந்த நவநாள்லாம் வைப்பாங்க. என் பையனுக்கு எப்படியாவது திருமணம் நடக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் மனிதர்கள் உலகியல் ரீதியாக தேவைப்படுகிற காரியம். உடனே ஏதாவது ஒரு பொண்ணு அமைஞ்சிடும். உடனே அப்பா 9 நாள் நவநாள் வச்சேனா, ஆண்டவர் எனக்கு செஞ்சுட்டாருப்பா, நல்லபடியா கல்யாணம் ரெடி ஆயிட்டு அப்படின்னு. கல்யாணம் அந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சக்கு அப்புறம் கடவுள் எங்கேயுமே இருக்க மாட்டாரு. எவ்வளோ ட்ரெஸ் வாங்கலாம், எவ்வளோ மேக்கப் பண்ணலாம், எப்படி டெக்கரேஷன் அடிக்கலாம், என்னென்ன கொடுக்கணும், எங்க வாங்கணும், எங்கெல்லாம் போகணும். கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த திருமண நாளன்று அந்த பூசை நேரத்துல அவ்வளோ ஒரு சத்தமா தான் இருக்கும். ஒரு பயபக்தி இருக்காது. பொண்ணு என்னடான்னா 10 மணிக்கு பூசைக்கு 11க்கு மேக்கப் போட்டு அவ்வளோ லேட்டா வரும். கடவுள் முன்னிலையில பண்றோங்கிற ஒரு உணர்வே இருக்காது. ஆன்மீக முதிர்ச்சியே இல்லாத ஒரு கணவன் மனைவியும் இருக்கிறதுக்கு அங்க வருவாங்க. பெற்றோர் அதுக்கு மேல கடவுளுக்கு பயப்படுறவங்க முதல்ல மேக்கப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல கடவுளுக்கு பயப்படுறவங்க ஆடம்பரத்தை தான் முதல்ல தூக்கி அதை செய்யணும்னா அதை கரெக்டான நேரத்துல செய்யணும். முதல்ல கடவுளை முன்னிலைப்படுத்தணும். முதல்ல அது கிடையாது. ஆன்மீக முதிர்ச்சி எதை காண்பிக்கிறது என்றால், கடவுளை மாத்திரமே முன்னிலைப்படுத்தும். அதுதான் ஆன்மீக முதிர்ச்சி. எத்தனை பேர் நம்ம குடும்பத்துல நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் கடவுளைத்தான் முதல்ல வச்சா அதுதான் ஒரு நல்ல ஆன்மீகம். உண்மையை இன்னும் உணராம இருக்கிறீங்க. ஆவியானவர் வந்தா தானே உண்மையை உங்களுக்கு உறக்க சொல்வார். முதல்ல உண்மையை உறக்க சொல்வாரு. நீங்க தான் அவரை வேணாம்னு சொல்றீங்கல்ல. உலக ரீதியாக முதிர்ச்சி அடையத்தானே உங்களுக்கு ஆசைப்படுறீங்க. நீங்க படிக்கும் போதே எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அதானே கேட்குறீங்க. ஆவியானவரை வாரம்னு நான் கேட்குறீங்க. எனக்கு உங்க அபிஷேகம் வேணும்னு நான் கேட்குறீங்க. நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா கடைசி வரைக்கும் அந்த அபிஷேகத்தோட நிக்கணும் ஆண்டவரை அப்படியா கேட்குறீங்க. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது எனக்கு துன்பம் வரும் ஆண்டவரே, அதை நான் ஏற்றுக்கொள்கிற பக்தியை எனக்கு கொடுங்க அப்படியா கேட்குறீங்க. உங்களுக்கு அப்படி கேட்பதற்கு உங்க பெற்றோர் சொல்லி தர்றாங்களா? முதல்ல கிடையாது. அவங்களுக்கு பயம் இந்த உலகத்தை பார்த்து. அப்ப 7 கோயிலுக்கு வா. 7 கோயிலுக்கு போயிட்டு எதுக்கு 7 கோயிலுக்கு போகணும்? இதைத்தான் நான் 15வது வயதுல நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். எதுக்கு 7 கோயில் போகணும்? அப்ப போன 6 கோயில்ல ஆண்டவர் இல்லை அதான அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். உங்களுக்குள்ளே ஆண்டவரை நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா, எந்த இடத்துல நிற்கிறீர்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஏன் உங்க கையில விவிலியம் இல்லையா? தேட மாட்டீங்களா? உங்களை சுத்தி நிறைய இறைவாக்கினர்கள் இல்லையா? அந்த போய் காது கொடுத்து கேட்க மாட்டீங்களா? நீங்க கேட்கல. நீங்க கேட்க விரும்பல. முதல்ல எத்தனை வருஷமா ஒரே ஊர்ல இருந்தா கூட சில பேர் சொல்றீங்க இந்த ஊர்ல இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியவே இல்லை. கேட்க செவியே இல்லை. சொந்த ஊர்ல இறைவாக்கினர்களுக்கு மதிப்பே இருக்காது. அதுதான் உண்மை. வெளிநாட்டுல இருந்து பல ஊர்கள்ல இருந்து தேடுவாங்க. உள்ள இருக்கிறவன் தேட மாட்டான். ஏன்னா மேட்டிமை. யாருக்கு நட்டம் சொல்லுங்க பார்க்கலாம். நட்டம் இறைவாக்கினருக்கு என்றைக்குமே கிடையாது. அவங்க என்னைக்கோ கடவுளோட சேர்ந்தாச்சு. நட்டம் மக்களுக்கு. உண்மையை தேட ஆரம்பிக்கணும். முதல்ல உண்மை சும்மா கிடைக்காது. நீங்க எதாவது விட்டு கொடுத்தாதான் நீங்க உண்மையை பிடிக்க முடியும். உலகத்தை விட்டாதான் நீங்க உண்மையை பிடிக்க முடியும். முதல்ல ஒவ்வொரு நாளின் ஆசீர்வாதத்தை சதுப்பு நிலத்துல இருக்கிறவங்க, உலக ரீதியா இருக்கிறவங்க வாய் பேச்சுல தான் சொல்லுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த கல்யாண மேட்டர்லாம் ஒரு நாள் கிடைச்சிருச்சுன்னா, ஐயோ ஆண்டவர்ட்ட அந்த இடத்துல போய் 9 நாள் 9 நாள் வச்சேனப்பா எனக்கு கிடைச்சிரும். அப்ப அதோட முடிவு என்ன தெரியுமா உங்களுக்கு? அடுத்த துக்கம் வரும்போது இதே மாதிரி 9 நாள் வச்சா கிடைச்சிரும். அவ்வளவுதான் தெரியும்.
அவ்வளவுதான் தெரியுமே ஒழிய இந்த நடக்கிற கல்யாணம் முதல்ல வந்து சரியா தப்பானே தெரியாது அவங்களுக்கு. இதுதான் கடவுள் சொன்னாரான்னு தெரியாது. இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இன்றைக்கு உலகத்துல எல்லா பக்கமும் நடக்குது. ஆனால் ஆவியானவரோடு ஒரு நதியாக இருந்தால் ஒவ்வொரு நாளிலும் கடவுள் பேசுவதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அதனாலதான் காரியங்கள் செய்ய முடியும். நீங்க அடையாளம் கண்டீங்கன்னா அன்னைக்கு காரியம் செய்வீங்க. உட்கார்ந்திருக்க முடியாது உங்களால. நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் எடுத்து சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு அன்னைக்கு சீடர்கள் சொன்னாங்க. இப்படியே ஒரு சதுப்பு நிலத்திலே வாழ்ந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ஆனா சில கடவுள் பக்தி இருக்கிறவங்களே நான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், ஆண்டவரே எனக்கு புத்தியை தாரும், ஆண்டவரே எனக்கு ஒவ்வொரு காரியங்களா செய்யறதுக்கு எனக்கு ஆசீர்வாதத்தை அருளும். சரி, எத்தனை நாள் கேட்ப? 1 வருஷமா? 3 வருஷமா? 7 வருஷமா? கேட்கறது மட்டும்தான் செய்வீங்களா? ஏன்? சதுப்பாவே இருக்குங்க அதானே? நதியா ஓட பிடிக்கல, விட பிடிக்கல, உலகத்தை விட பிடிக்கல. ஆனா சதுப்பு நிலக்காரங்க தான் இந்த மாதிரியான ஜெபத்தை செய்வாங்க. ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும். அவர் ஓடுன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஓடுன்னு சொல்லி கூப்பிட்டாச்சு. ஓடுறது இல்ல இன்னைக்கு மக்கள். கிறிஸ்தவன் ஒவ்வொருவருக்கும் என்ன சொன்னாரு? நீ உலகின் கடையெல்லை வரைக்கும் சென்ற என்னுடைய சாட்சியாக இரு என்றுதான் சொன்னார். அந்த அழைப்பு எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. ரைட் ஃப்ரம் த பேப்டிசம் டே கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு கிறிஸ்தவன் பேப்டிசம் என்றைக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறானோ அவன் கடை எல்லை வரைக்கும் போய் சாட்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் பேப்டிசத்தை வாங்குறான். அதுதான் அழைப்பு. யார் என்ன செஞ்சாங்க இது வரைக்கும்? யாரோ ஒருத்தர் செஞ்சா அவங்க செய்வாங்க. ஏன்னா கடவுள் அழைச்சிருக்காரு. உங்களை அழைச்சது தெரியவே இல்லையா? அப்போ நீங்க அந்த உலகத்துல பொண்ணும் பொருளையும் சேர்த்து வச்சுக்கணும். அப்புறம் ஆசீர்வாதத்தை அடையாளம் காண முடியாத மக்கள். ஆசீர்வாதத்தை அடையாளம் காண்றவங்க தான் இறை வசனத்தை தியானிக்க ஆரம்பிப்பார்கள். ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுவார்கள். ஆசீர்வாத பயணத்தை, தங்களுடைய பயணத்தை மற்றவர்களிடமும் பகிர்ந்து கொள்வார்கள். அதுதான் ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அது கிளாஸா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம், வேலையில இருக்கலாம், வெளியில இருக்கலாம், சொந்த பந்தத்துல என்ன பேசுறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. வெளிக்காரியங்களை பூரா சினிமாலேருந்து அது டிவி நியூஸு எல்லார பத்தி புரணி அதெல்லாம் பேசுறது. அதனாலதான் கடவுளோட இருக்கிறவங்கள கண்டா இவங்களுக்கு ஆகாது. ஏன்னா அவங்க பேச மாட்டாங்க, இவங்களோட அவங்க ஒத்து போக மாட்டாங்கிறதுனாலதான் அவங்களுக்கு கடுப்பு. அவங்கள தள்ளி வச்சிருது. நீங்க வேணா போய் தூங்குங்க, நீங்க வேணா போய் ப்ரேயர் பண்ணுங்க, நாங்க வேணா அந்த ரூம்ல உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. இவங்களோட சேரலையே அவங்க அப்படிங்கிற ஒரு கோபம் எப்பொழுதுமே உள்ளத்துல கலந்து மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா வீணாவை எல்லாத்தையும் பேசி கடவுளோடு இருக்கிற பயணத்தை ஒன்று கூட உங்களுக்கு பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு நல்ல மனம் இல்லைன்னா, அந்த மாதிரி வார்த்தைகள் கிடைக்கலன்னா, ஒரு இறை வார்த்தை கூட அறிஞ்சுக்கலன்னா, வாழ்ற வாழ்க்கை வீணிலும் வீண். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதமான காரியங்களை அடையாளம் காண்பது, வார்த்தைகளை பேசுவது, அதை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்வது முக்கியமானது. சேவை செய்யுங்களா என்ன தெரியுமா அர்த்தம்? கடவுள் சொன்னதை இன்னைக்கு வந்து இதைதான் செய்ய சொல்லியிருக்காரு, இந்த காரியத்தை நான் கடவுளுக்காக செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு காரியத்தையாவது, சில பேர் பல காரியத்தை செய்யறாங்க, ஒரு காரியத்தையாவது அன்றைக்கு செய்யாவிட்டால் என்ன மாதிரி முதிர்ச்சி நமக்கு கிடைக்கும்? உலக ரீதியான முதிர்ச்சி தான் கிடைக்கும். உலக ரீதியான முதிர்ச்சி உங்களை இன்னும் துக்கத்தில் ஆழ்த்தும். ஏன்னா அளவுகளே கிடையாது. எவ்வளவு கிடைச்சா உங்களுக்கு போதும் சொல்லுங்க பார்க்கலாம்? அளவுகளே இல்லாதது அது. எவ்வளவு ட்ரெஸ் எடுத்தாலும் பத்தாது, எவ்வளவு நகை இருந்தாலும் பத்தாது. அதனாலதானே முதல் பணக்காரன் இன்னும் பணக்காரனாக தான் ஆசைப்படுறான். முதல் பணக்காரன் உலகத்துல முதல் பணக்காரன் சொல்லியாச்சு. உனக்கு மேல எவனும் இல்லை, எவனுமே இல்லை உலகத்துலன்னு சொல்லியாச்சு. ஆனாலும் அவன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண முடியாதா? ஏன்னா முதலாவதாக வந்துடக்கூடாதே அப்படிங்கறத அவனுக்கு கவலையா இருக்கு. அது பத்தாது, எவ்வளவு இருந்தாலும் பத்தாது. நீங்க நினைப்பீங்கல்ல, ஒரு ஆளை பார்த்து சொல்றீங்கல்ல, நீ எல்லாம் என்ன பிரேயர்னு போற, படிச்சிருக்கீல, போய் வேலை செய்யலாம்ல, ஏன்னா ஒரு 25 ரூபா உன் படிப்புக்கு கிடைக்காதா, போய் வேலை செய்யு அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, அவங்க வந்து கடவுளுக்குள்ளே வரல, இப்போ 25 ரூபா வேலை பார்க்கறாங்க. நீங்க என்ன சொல்லுங்க? இவ்வளவுதான் கிடைச்சதா, அடுத்த 30 ரூபா கிடைக்கிற மாதிரி ஏதாவது வேலையை பாரு. ஏன்னா திருப்தியே வராது உங்களுக்கு. அந்த திருப்தியோட முடிவு எங்க இருக்குது? காற்றை பிடிக்க முயலுகிறீர்கள் என்று
சபையுரையாளர் மிக அழகாக சொல்லுவார். இந்த திருப்தி இல்லாத மனதோட இன்றைக்கும் கூட இந்த செய்தியை சில பேர் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய என் சிஸ்டர், எனக்கு அப்படிதான் இருக்குது, எதை செஞ்சாலும் திருப்தியாவே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வாசிக்க வேண்டிய பகுதி ஒரு தனிமையில போய் உட்கார்ந்து நல்ல மனதை திடப்படுத்திட்டு, இன்னைக்கு ஆண்டவரை என்கிட்ட பேசும் ஆண்டவரைன்னு சொல்லிட்டு சபையோரோட பகுதியை எடுத்து வாசிங்க. நான் என் வாழ்நாளில் முதல் தடவை சபையோரோட படிக்க ஆரம்பிக்கும் போது, அதுக்கு முந்தினது வரைக்கும் படிச்சு வச்சிருக்கிறேன். ஸோ லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா நான் படிக்கிறேன் சபையோரோட பகுதி. அப்போ நான் வந்து வெளியில ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு போக இருந்தேன். ட்ரெஸ் எல்லாம் மாட்டி ரெடியா இருக்கிறேன். அப்போ எங்க வீட்டுல வந்து ஒரு 10 நிமிஷம் கொடுங்க, நான் ஒரு பைபிள் ரீட் பண்ணிட்டு வந்துடுறேன், 10 நிமிஷம் தான், ஒரே ஒரு அதிகாரம் அப்படின்னு. சரி அப்படின்னாரு. நான் உடனே என்னோட ப்ரேயர் ஹாலில் போய் பார்த்து சபையரோட பகுதி முதல் அதிகாரத்தை இப்படி வாசிக்க ஆரம்பிச்சேன். உண்மையிலேயே என் வாழ்க்கையில இருந்து அத்தனை கேள்விகள். ஏன்னா ஒரு லைனே வந்து ஒரு மிகப்பெரிய ஞானத்து நிமித்தமா இருந்தது. பெரிய மெடிடேஷன்ல இருந்து வந்த பதில் இதெல்லாம். ஒவ்வொரு லைனும் எனக்கு அப்படி வாசிக்க, ஐயோ ஆண்டவரே இப்படித்தான் நானும் கேட்டேன், ஐயோ ஆண்டவரே இதைத்தான் நான் தேடுதேன், ஐயோ இதெல்லாம் நான் தேடிட்டே இருந்தேனே. அப்போ ஒவ்வொன்னே சொல்லிட்டு, இது வல்ல, இதனால இருந்தால் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லுவார் அவர். இவ்வளவு படிக்கணும்னு நினைச்சிருப்ப, படிப்புதான் கடவுளின் ஞானம், கடவுள்கிட்ட போய் சேர்க்கும்னு நீ நினைச்சிருப்ப. இன்னும் நானும் ஆமா 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 அப்படின்னு நினைச்சிட்டு அதை படிச்சு பார்த்தா, எவ்வளவுதான் படிச்சாலும் நீ அப்படிலாம் ஒண்ணும் கிடைக்காது, வீணிலும் வீணே அப்படின்னு. ஒண்ணுனே பார்த்தா எனக்கு எவ்வளவுதான் எழுதியிருந்தாரோ அத்தனையும் நான் வாழ்க்கையில தேடி பார்த்தேன். கடைசியில முடிப்பாரு, கடவுளின் மீது கொண்டுள்ள அச்சமே, அது ஒண்ணுதான் வந்து தேவையை தவிர வேறு இது அத்தனையும் வீணிலும் வீணே அப்படின்னாரு. நான் அதை படிச்சு முடிக்கிறப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நேரம் போனதே எனக்கு தெரியல. 11 கிட்டத்தட்ட 11 13 அதிகாரம்னு நினைக்கிறேன். 14 இருக்கணும். அவ்வளோத்தையும் அன்னைக்கே நான் முடிச்சேன். முடிச்சுட்டு தான் நான் தலையவே நிமித்தினேன். அந்த அளவுக்கு எனக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த பகுதி. ஆனா அந்த பகுதி படிச்சதை இன்ன வரைக்கும் என்னால மறக்க முடியல. ஏன்னா அது என்னை பற்றி எரிய வைத்தது. அத்தனையும் வீணிலும் வீணே, கடவுள் மேல் கொள்ளும் அச்சம். அந்த அச்சம் எப்போ வரும்? ஆன்மீக முதிர்ச்சி அடையும் தான். அதுல ஒரு முதிர்ச்சி வேணும். இல்லாதவங்களுக்கு அந்த அச்சம் நிக்க ஏன் நிக்காது? தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளும் மனிதருக்காக அல்ல. இன்னைக்கு எல்லாமே அப்படிதான் இருக்குது. நமக்காக, மனிதர்களுக்காக தான் எல்லா வேலையும் செய்யறோம். ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள். அதெல்லாம் வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலைமை வந்தாதான், ஒன்னொன்னே செய்யும்போது, ஒரு சமையல் செய்யும்போது கூட கடவுள் இந்த காய்கறிகளை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு இந்த கேஸ் வேலை செய்யுதுன்னா கடவுள் கொடுத்துருக்கிறாரு. நம்ம பிள்ளைக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுக்க நம்மளால முடிஞ்சிருக்கு. அது அது வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலையில தான் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கா நன்றி அறிந்த உள்ளத்தோடு நம்ம உளமாற செய்ய முடியும். நாம் ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள் அனைத்திலும் ஒருமை பேறு அருள்வார் என்று தெரியும் அல்லவா? ஆகவே நீங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவுக்காகவே வேலை செய்யுங்கள், மனிதர்களுக்காக செய்யாது. ஒரு ஆன்மீக முதிர்ச்சி வேணும்னு இன்னைக்கு நினைச்சுக்கணும். எவ்வளவு வருஷங்கள் நமக்கு வயசு ஆயிட்டே இருக்குது. ஆனா நமக்கு ஒரு ஆன்மீகத்துல முதிர்ச்சி இல்லாம நம்ம எப்படி வந்து நம்மளோட குணங்கள்ல இருக்க தவறுகளை களையாம நம்ம கடவுள்கிட்ட போக முடியும்? பரலோகம் என்பது மிக 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 பரிசுத்தமான இடம் அன்பார்ந்தவர்கள். சதுப்பு நிலத்தில் இருப்பவர்கள் பரலோக தேசத்தை காண முடியாது. இன்னும் உலகத்தை தேடி ஓடிக்கொண்டிருப்பவர்கள், கோபம் மாத்திரம் வன்மமாய் இருப்பவர்கள் பரலோகத்தை தேசத்துல இடம் கிடையாது. உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் இது. உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம். 3வது காரியம், ஜெப வாழ்க்கை முறையை வளர்த்து கொள்ளுங்கள். அந்த முறை இல்லாதனால தான் ஜெபிக்கிறவங்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. எதுக்கு அதிகமா அப்படி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு அதோட வல்லமையே தெரியாது. ஆனால் ஆன்மீக முதிர்ச்சியில் வளர நினைப்பவர்கள் ஒவ்வொரு அதிகாரத்தையும் படிச்சு பாருங்க. ஆபிரகாம் ஜெபித்தார், தானியல் ஜெபித்தார், எஸ்தர் ஜெபித்தார். ஒவ்வொரு இறைவாக்கினர்களும் எலியா முதற்கொண்டு கடவுளோடு இருந்து ஜெபித்தார். இயேசு ஒவ்வொரு நாளிலும் ஜெபித்தார். கடவுள்கிட்ட பேசினாதான் நமக்கு வழி கிடைக்கும். முதல்ல அவரோட ஒரு உறவு பேசணும். முதல்ல நம்மளோட பாஸ் அவரு. நீ வேலையில இருக்கிற, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆளும் வந்து நம்ம கடவுளோட வேலைக்காக இங்க இருக்கிறோம் முதல்ல. இல்லைன்னா இந்த உலகத்துல உனக்கு என்ன வேலை? எதுக்கு?
நீ நல்லா சம்பாதிக்கணுங்கிறதுக்கு வந்திருக்கீங்க, ரைட்டு. நீங்களா வந்தீங்களா அப்போ? ஒருத்தர் மூலமா தான் வந்திருக்கிறோம் நம்ம. இன்னைக்கு இந்த மக்களுக்கு சதுப்பு நில மக்களுக்கு என்னன்னா, தாங்களாகவே பிறந்தது போல, தாங்களாக வளர்ந்தது போல, தனக்கு எல்லாம் தெரியும் போல தான் பேசுறாங்க. சொன்னாலும் கேட்கிற புத்தியே கிடையாது. கேட்கவே மாட்டாங்க அவங்க. ஆனா இன்றைக்கு கடவுள் பேரை சொல்லிக் கொண்டு இருப்பவர்களுக்கும் மந்தமான புத்தி இருக்குது. ஒரு ஆவிக்குள்ள வந்து அனலாக இருக்கணும். அனல வந்து நீங்க வேலை செய்யலன்னா, அது தணிஞ்சு போகும் அப்படியே. தணிஞ்சிரும். கங்கு போட்டுக்கிட்டே இருக்கணும்ல. கங்கு போடாம முதல் தடவ குபு குபுன்னு எரிஞ்சதுலே நம்ம குளிர் காயலாம் கடைசி வரைக்கும். அப்படின்னு இன்னைக்கு எல்லாருமே நெனைக்கிறாங்க. அதனால தான் ஜெபிக்கிறது இல்ல ஒழுங்கா. உண்மையான ஒரு அன்ப காமிக்கிறது இல்ல. கனிகளோட செயல்படுறது இல்ல. ஆவியானவர்கிட்ட கேட்கறது இல்ல. இன்னைக்கு எனக்கு வேலை குடுங்க அப்படி கேட்கறது இல்ல. நான் என்ன சுத்தி இருக்கிறவங்க இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் கிட்ட எப்பவுமே என்ன தெரியுமா சொல்வேன்? ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். துக்கம் அளவிட முடியாதபடி இருக்கும். அப்போ அவங்க கேட்பாங்க, "சிஸ்டர் இது எப்படி தாங்க போறீங்க? கவலைப்படாதீங்கன்னுவாங்க." நான் ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவேன்? "எதுக்கு கவலைப்படுறேன்? எனக்கு தான் வேலை இருக்குது. வேலை தான் எனக்கு பெரிய மருந்தாக நான் அது வந்து இந்த வேலை இல்ல. நான் வளர்ந்த காலத்துலேருந்து நான் எப்பவுமே சொல்லுவேன். எனக்கு வேலை தான் மருந்து அப்படின்னு சொல்லுவேன். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் ஒரு வேலை செய்றேன்னா, என்ன கூட கடவுள் இருக்கிறார். அதனால தான் எனக்கு செய்ய முடியுதுங்கிற எனக்கு தன்னம்பிக்கை உண்டு அதுல. கடவுள் என்னை இந்த அப்ப நான் செய்யும்போது அதுல ஒரு மிராக்கிள நான் பார்ப்பேன். அப்ப கடவுள் இன்னும் என் கூட எவ்வளவு அன்பா இருக்கிறார். அந்த அன்ப நான் புரிஞ்சுக்கிறேன். இதத்தான் நான் மற்றவர்களுக்கு சொல்ல விழைகிறேன் இந்த இடத்துல. ஜெப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட பாஸ் கிட்ட நான் பேசாம, நானா என்ன கம்பெனிய நான் பாட்டுக்கு வந்து ஒரு சேர்ல உட்காந்து வேலை செஞ்சுட்டு டெய்லி போயிடுறதா? ஆனா நெறைய பேத்துக்கு பாருங்க ஜெபம் பண்ணவே பிடிக்காது. அது என்னத்த சும்மா சும்மா போய் உட்காந்துட்டு ஏன்னா, பாஸ்ட்ட பேசின அனுபவமே இல்ல. உங்க பாஸ நீங்க தெரிஞ்சுக்கலன்னா, உங்களை படைத்தவரை நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கவே இல்லன்னா, அவரோட குரல நீங்க கேட்டதே இல்லன்னா, மேல போனவுனே அவர் எப்படி உங்களை அறிவேன்னு சொல்வாரு? எல்லாத்துக்கும் விவிலியத்துல பதில் குடுத்துட்டாரு. "உன்னை நான் அறியேனே என்று தான் சொல்வேன்னு" சொல்லியிருக்கிறார். நீங்க ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. இந்த உலகத்துல ஒரு தப்பான தப்பறை ஒன்று கொடுக்கப்படுகிறது. கடவுள் என்றென்றைக்கும் இரக்கமுள்ளவர்ன்னு சொல்லி. அந்த தப்பறைய நீங்க எல்லா பக்கமும் எடுத்துக்கிட்டு, நம்ம போய் பரலோகத்திலயும் ஐஸ் போட்டு பேசிக்கலான்னு மக்கள் நெனைக்கிறாங்க. ஏன்னா, கடவுள் இரக்கமுள்ளவரு. அப்ப என்னைய நரகத்துல தள்றது அது சரியில்லைல்ல. அவருடைய இரக்க குணத்துக்கு ஏத்த மாரி என்னை தள்ளக்கூடாது. எவ்வளவு மேட்டிமையா வளர்த்திருக்கிறது பாருங்க உள்ளத்துல. ஆனா விவிலியத்தின்படி வார்த்தைகள மனுஷர்கள் படிக்க மறுக்கிறாங்க. பரலோகமும் உண்டு, நரகமும் உண்டு. கடவுள் உன்னுடைய இறந்த பின் உன்னுடைய ஆத்துமத்தோடு அவர் தரிசனத்தை தரிசிக்கும் பொழுது, அவர் நீதிபதியாக இருப்பார் என்பதை எல்லா வசனங்களும் உங்களுக்கு சொல்லுது. எல்லா வசனமும் சொல்லுது. அத முதல்ல ஜாக்கிரதையா இருங்க. கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும்னு கடுமையா தான் ஆண்டவர் சொல்றாரு. விதைப்போரின் ஊமைய எடுத்து பாருங்க. போற வழியிலேயே வந்து பிசாசு பகல் அந்த வந்து எடுத்துக்கொண்டு போகுது அப்படின்னா, பறவைகள் வந்து எடுத்துட்டு போகுதுன்னா, பிசாசு எடுத்துக்கொண்டு போகுது. அது முதலே உலகத்துக்குள்ள வரும்போதே அது அங்க போய் சேர்ந்துருது. அப்படிதான் சொல்றாரு அவரு. மிக அருமையான உவமை எது தெரியுமா? அது ஒரு நாள்ல நான் வந்து தனியா எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து 10 கன்னியரின் உவமை. 5 பேர்கிட்ட வந்து விளக்கு எரிஞ்சுட்டே இருந்துச்சாம். 5 பேர்கிட்ட வந்து மணமகன் சரியாக வரும்பொழுது விளக்கு எரியல. இது வந்து ரொம்ப ஒரு ஒரு கிளாஸியான ஒரு ஒரு உவமை என்று தான் நான் சொல்லுவேன். அந்த விளக்கு எரிதல் எத காமிக்குதுன்னா, நீ நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறாயா? நீ அனலுள்ள ஒரு ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாயா? ஆவியானவரை கொண்டு ஒரு அனலுள்ள வாழ்க்கையில நீ இருக்கிறியா? கடவுளோட ஒரு தாகத்தோட நீ இருக்கிறியா? இறை வசனங்கள கொண்டு உன் வாழ்க்கை இருக்குதா? அதுதான் 5 கன்னியர் வந்து விளக்கோட இருக்கிறது. ஒளி, விளக்கு, வெளிச்சம் எல்லாமே ஆவியானவரை குறிக்குது அந்த இடத்துல. ஆனா 5 பேருக்கு விளக்கு அணைஞ்சு போயிருக்கு. ஆனாலும் என்னவா இருந்தாங்க? இந்த 10 கன்னியரோட சேர்ந்து தான் இருந்தாங்க. தாங்களும் தயாரிக்கப்பட்ட கன்னியர்கள் என்று தான் சொன்னாங்க. நீங்க என்ன வேணாலும் வெளியில வாழ்க்கை வாழலாம், கோயிலுக்கு போகலாம், எத வேணாலும் ஆடம்பரங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ஆவியானவரின் கனிகளும், வரங்களும் உங்க வாழ்க்கையில செயல்படலன்னா, அத நீங்க இன்னைக்கு ஒரு வேலையா செஞ்சு முடிக்கலன்னா, வேலை செய்யணுங்க முதல்ல. வேலை செய்யாம படுத்து கிடக்கிறவனோட கடவுள் தங்குவதே இல்ல. அத நான் திரும்பி திரும்பி சொல்லுவேன் நானு. அருவருப்படைகிறார் சில மனிதர்கள பார்த்து. என்ன பேருக்கு இது என்ன? அந்த அனல் இல்ல. அனல் இல்லாததுனால தான் தூக்கம் எல்லா பக்கமும் இருக்கிறது.
ஆனா ஒவ்வொருத்தரும் சுய கடமைப்பட்டிருக்கோம். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? உங்களுடைய கனிகளை கொண்டாது கனிவா யார்ட்டையாவது அன்னைக்கு பேசுனீங்களா? அது ஆவியானவர் சொல்லி அன்னைக்கு நடந்துச்சா? கடவுளோட இருந்தீங்கன்னா, கடவுள் நெறைய வேலை குடுப்பாரு. அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. குடுப்பாரு. ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் அவ்ளோ வேலை குடுக்குறாரு? ஏன் அவங்க அவ்ளோ வேலை செய்றாங்க? அவங்களுக்கு மட்டும் ஏன் வேலை மேல 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 ஏன் குடுக்குறாரு? குடுத்த வேலைய நல்லா செஞ்சாங்க. அதுக்கு மேல குடுக்குறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஏன் உங்களுக்கு ஒரு வேலை வரல? குடுத்த வேலைய சொதப்பி இருப்பீங்க. உங்களுக்கு குடுக்காம இருக்கிறதே நல்லது என்று நினைக்கும்படி நீங்க நடந்து கொண்டு இருக்கிறீங்க இன்றைய காலகட்டத்துல. அதானே அர்த்தம்? அப்ப அந்த ஆன்மீக முதிர்ச்சி இருந்தா தானே கடவுளின் காரியத்த முதல்ல கையாள முடியும். முதிர்ச்சி வேணும். முதிர்ச்சி என்பது ஆவியானவரின் கனிகளை கொண்ட வாழ்க்கை. இந்த கனிகளோடு இருக்கிற வாழ்க்கையில இருந்தா, என்ன நடக்குது? கண்ணு பார்த்தா அவங்களுக்கு குறிப்படும். அதுல நம்முடைய பங்கு என்ன? அது கண்ணு பார்த்தா சொல்லும். காதுல விழுகும்போதே நம்மோட பங்கு அதுல போகணும்ன்றது வரும். கால் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா, தானும் அந்த காரியத்த செய்ய முற்படும். ஆனா கையும், காலும், கண்ணும் அம்மந்தமா அப்படியே ஏதோ நடக்குது. எங்களுக்கு யோசிக்கவே முடியல. அப்படித்தானே இருக்கும். மூளை மங்கி போனா எப்படி இருக்கும்? சதுப்புல இருக்கிறீங்கல்ல, ஓடலைல, ஓடலையே, சதுப்புல உட்கார்ந்திருக்கும்போது அப்படித்தான் இருக்கும். அன்பார்ந்தவர்களை ஏமாந்து போகாதீர்கள். நம்ம ஏதோ ஒரு பேர்ல இந்த பேர்ல வச்சு நம்ம பரலோகம் வரைக்கும் போயிரலாம். ஏமாந்து போகாதிருங்கள். 5 கன்னியர்கள் போல உங்களுடைய விளக்கு அணைக்கப்பட்டிருந்தால், நீங்கள் பரலோக தேசத்தை காண மாட்டீர்கள். இதுதான் விவிலியம் சொல்லுகிற உண்மை. நான் ஒன்னையும் அவுட் ஆஃப் ட்ராக்ல இருந்து பேசுறது இல்ல. விவிலியத்தில் காணப்படுகிற உண்மையிலும் உண்மையை உங்களிடத்துல கொண்டு வரேன் நான். கசக்கதான் செய்யும். உங்களுக்கு அத கேட்க பிடிக்கிறது இல்லைல்ல. அரையும் குறையுமா இருந்தாலும் நம்ம மேல போனா ஆண்டவர் வா வா வான்னு கூப்பிடணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. சாரி. ஆனா பைபிள்ல அப்படி போடப்படல. உன்னை நான் அறியேனே என்றே சொல்வேன் என்று சொல்லி. ஜெப வாழ்க்கை முறையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஜெப நேரத்திலே ஆண்டவர் பேச நீங்கள் கேட்கிறீங்க. விசுவாசத்திலே ஒரு படி மேலாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஜெப வாழ்க்கையில இருக்கிறவங்க தளரவே மாட்டாங்க. வந்துருச்சு பிரச்சனை, கடவுள் ஆனா பாதுகாப்பாரு. அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அதுதாங்க ஆன்மீக முதிர்ச்சி என்பது. ஆன்மீக முதிர்ச்சியில இருப்பவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. அதிலிருந்து எப்படி தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும், எப்படி விசுவாசத்துல இருக்கணும், எப்படி கடவுள் நமக்கு உதவி செய்வாரு, இதுல எல்லாம் தான் வளர்ச்சி அடைகிறாங்க. ஒரு அதிகபட்ச வளர்ச்சிக்கு போறவங்க தான் புனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறாங்க. உலகத்தை விட்டிருப்பாங்க, அதிகமான துன்பங்களை பார்த்திருப்பாங்க, அதிலிருந்து நிறைய கற்றிருப்பார்கள், அதிகமான ஜெப வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க, ஆவியானவரை கொண்டு அன்றன்றைக்கு உழைத்து கொண்டே இருப்பாங்க. அவர்கள் அதிகமான கடவுளின் வல்லமை பெற்ற ஒரு நதியாக அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை மாற்றியிருப்பார். அவர்களைத்தான் நாம் புனிதர்கள் என்று சொல்றோம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு கோயிலுக்கு போறதுங்கிறது அந்த புனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம கொஞ்சமாவது மாறுறது. ஆனா இன்னைக்கு எல்லாரும் அந்த புனிதர்களோட வாழ்க்கையை பார்த்துக்க தன்னுடைய வாழ்க்கையை அடுத்து எங்க கொண்டு போலாம், அதுக்குதான் எல்லா இடத்துக்கும் ஓடுறது. மாற்றிக்கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளுங்க. உங்க சிந்தனைகளை முதல்ல மாத்துங்க. இன்னும் தவறுதல்களே இன்னும் எத்தனை நாள் இருக்க முடியும்? தனிமையில் உபவாச ஜெபத்தை செய்யுங்க. எஸ்றா 8:23 நாம் பார்க்கிறோம். நாங்கள் நோன்பிருந்து கடவுளிடத்துல வேண்டிக் கொண்டோம். அவரும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளினார் என்று சொல்லி. நேர்மையாளருடைய ஜெபத்தை கடவுள் கேட்கிறார். அனுபவ ஆன்மீக ரீதியில் முதிர்ச்சி பெற்ற மனிதர்கள், அதுதான் புனிதர்களுடைய வாழ்க்கை, இறைவாக்கினர்களுடைய வாழ்க்கை, நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிற அது சாதாரண குடும்பத்துல கூட சில பேர் இருப்பாங்க. அமைதியா இருப்பாங்க, ஸ்மைலிங்கா பேசுவாங்க, பொறுமையா இருப்பாங்க சில பேர். எந்த இடத்துலயும் போய் பஞ்சாயத்து பண்ண மாட்டாங்க. ஒரு பொறுப்பு எடுத்தா நல்லபடியா நல்ல நிதானமா பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. சில பேர் இருக்கிறாங்க. ஆன்மீகத்துல முதிர்ச்சி அடைந்தவர்கள். அவங்க எல்லாம் வேண்டுனாங்கன்னா உடனே கடவுள் மன்றாட்டை கேட்டு அருள்வார். பரிசுத்தமுள்ள இடத்திலே ஆண்டவர் தங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நிறைய உங்களுடைய வாழ்க்கையில எண்ணங்களிலே இன்றைக்கு மாற்றம் வந்தே ஆக வேண்டும். உங்களுடைய நடவடிக்கைகள்ல முதல்ல மாற்றத்தை கொண்டு வாங்க.
நான்காவதான காரியம், உங்கள் வாழ்க்கையின் நபர்களுடைய யார் யாரு எந்த முன்னுரிமை என்று அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம எல்லாருக்குமே முதல்ல வந்து கண்டிப்பா பெற்றோர் இருக்கிறாங்க, அம்மா அப்பா இருக்கிறாங்க. திருமணம் ஆயிடுச்சுன்னா வந்து கணவன் மனைவி பிள்ளைகள் இதெல்லாம் இருப்பாங்க. இதுல வந்து உங்க வாழ்க்கையில வந்து யாருக்கு முதல் முதல் ஸ்தானம், இவங்க சொன்னா நான் உடனடியா கேட்பேன் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனா ஆன்மீக முதிர்ச்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த உலகத்தை விட்டுவிட்டு கடவுளை மட்டுமே முதல் ஸ்தானமாக வைக்கணும். அது இன்னைக்கு நம்ம லே பீப்புள்கிட்ட கிடையாது. கடவுளை முதல்ல வைக்கிறது. துன்பத்துக்காக கடவுளை தேடுறது தான் துன்ப நேரத்துல கடவுளை தேடுறது. அது எப்ப தேடுறதுன்னா, முதல்ல சொந்த பந்தங்கள்ட்ட கேட்டு, வழிவகையெல்லாம் தேடி முடிச்சு, எங்கேயுமே கிடைக்காதப்ப, ஒண்ணும் முடியல. அப்பன்னா தான் ரொம்ப தேடி வேளாங்கண்ணி வரைக்கும் கூட ட்ரெயின பிடிச்சு ஓடுறது. அது எதுவுமே முடியாத நிலையில தான் கடவுள்ட்ட வேற வழி இல்லாம போய் நிக்கிறாங்க. அவ்வகையெல்லாம் வந்து ஒரு ஆன்மீக முதிர்ச்சியே கிடையாது இது. நம்ம இப்ப பேசிக் கொண்டிருக்கிறது வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலைமைக்கு நம்ம போகணும் அப்படின்னா, கடவுள் தான் முதலாவதாக இருக்கு. வசனம் என்ன சொல்லுது? அவர் சொல்றதுதான் பதில். அவரு இப்ப வந்து ஒரு சின்ன காரியம் நமக்கு வேணும், பெரிய காரியம் வேணும். அப்படி எதுவா இருந்தாலும் சரி. நான் உபவாசம் இருந்து ஜெபிப்பேன். அவர் காட்டுறது தான் வழி. அந்த விஷன பார்த்து தான் நான் செயல்படுவேன். இல்லாட்டி கடவுளின் அடியார்கள் வழியா எனக்கு பதில் வரணும். அத மட்டும் தான் நான் செய்வேன். இதுதான் கடவுளை முன்னிலைப்படுத்தும். கடவுள முன்னிலைப்படுத்தினாதான் அந்த ஆன்மீக முதிர்ச்சி வெளிப்படுது. நம்ம எத்தனை வருஷம் கடவுள் பணி செய்யறதுல பெரிய விஷயமே கிடையாது. காலங்கள் ஓடுங்க. கோயில் வாசல்ல எல்லா கோயில் வாசல்லையும் வாட்ச்மேன் கூட தான் இருக்காரு. ரொம்ப வருஷமா வேலை செஞ்சுட்டு தான் இருக்காரு. அவரும் தான் சொல்லுவார், சர்ச்சிலேயே வாசல்ல கிடப்பேன்பாங்க. ஆன்மீக முதிர்ச்சி இருந்தா தான் அவருமே பரலோகம் போவாரு. யாரா இருந்தா என்ன? நீங்க கடவுளை முன்னிலைப்படுத்தாம உலகியல் காரியத்தை முன்னிலைப்படுத்துனீங்கன்னா, இல்ல எங்க வீட்டுக்காரர் சொல்றது தான் முதல்ல அப்படின்னா, மனிதனை நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள். அப்ப அவங்களோட வழிநடத்துதல் பிரகாரம் உங்க நதி வந்து வேற திசையை நோக்கி ஓடும். கொஞ்ச தூரம் ஓடும், கொஞ்ச நேரத்துல ட்ரை ஆயிடும். அங்கதான் எக்ஸாஸ்ட் ஆயிடுறது. பதட்டமாகுது. வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த முதல் நிலையில நின்னு போகும் வீடு. அதுக்கு மேல எழும்பாது. குய்யா முய்யா குய்யா முய்யான்னு பிரச்சனை மேல பிரச்சனையை சந்திப்பாங்க. ஏன்? மனிதனை நம்பி ஓடுன ஓட்டம். அது ஒரு இடத்துல நிப்பாட்டிடுச்சு. அடுத்தது என்ன செய்யணும் தெரியாம கிடப்புல இருக்கிறாங்க. திருமணங்கள் மனிதர்களை கேட்டு மனிதர்கள் சொன்னதை கேட்டு ஓடுன ஓட்டம். மனிதர்களுடைய ஆசைகளும் அதுல சேர்ந்துக்கிட்டு நிறைய ஒரு இடத்துல நின்றுடும். அதுக்கப்புறம் என்ன திசைன்னே தெரியாது. ஏன்னா மனிதர்களை நம்பணும் தானே. கூட்டிட்டு போற மனிதர்களும் நம்ப தகுந்தவர்களா என்ன? எல்லா மனிதர்களும் ஏமாத்துக்காரர்கள். முதல்ல அது உங்களுக்கு புரியல. சதுப்பு நில மனிதர்களோடு தொடர்பு வச்சிங்கனாவே உங்களை அவங்க சுத்தமா காலி பண்ணுவாங்க. எப்பொழுதும் உணர்ச்சியை சமநிலைப்படுத்துங்க. எமோஷனல், ஹைலி எமோஷனல். ஆன்மீகத்துல வந்து முதிர்ச்சி அடைந்தவங்க துக்கத்தை வெளியே காமிக்கவே மாட்டாங்க. அதுதான் முதிர்ச்சி அடைந்த நிலை. உங்களை விட 100 மடங்கு பிரச்சனைகளையும் துன்பத்தையும் நான் பார்க்குறேன் ஒவ்வொரு நாளும். அது ரொம்ப க்ளோஸாக ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்க மட்டும்தான் அடிக்கடி கேட்கறது. இது எப்படித்தான் நீங்கள் தாங்குறீங்கன்னே தெரியல. தாங்கக்கூடிய முதிர்ச்சி எங்களுக்கு உண்டு. பார்க்கலாம். ஏன்னா கடவுள் எங்களை கைவிட்டுற மாட்டாருங்கிறது முழு நம்பிக்கை அந்த இடத்துல உண்டு. தொடர்ந்து வேலை செய்கிறோம். அதனால அதற்குரிய கூலி எங்களுக்கு உண்டுன்னு எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. நான் நம்பி வந்தவர் வந்து அவர் உண்மை உள்ளவர். அதை நாங்கள் என் வாழ்க்கையில வந்து அனுபவங்களின் மூலமா நான் பார்த்துருக்கிறேன். அதனால அந்த முதிர்ச்சியை நான் பெற்றிருக்கிறேன். அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்தா தானங்க முதிர்ச்சி வரும். அதை நடக்க விடணும்ல. உலகத்தை விட்டாதானே அது நடக்கும். உலகத்தோடு இருப்பவர்களுக்கு இவ்வகையான அனுபவங்கள் கிடைக்காது. அவங்களுக்கு கிடைக்காது. அது மனிதர்கள் மூலமா நடக்கும்போது அவங்களுக்கு என்ன நினைச்சுப்பாங்க, மனிதர்களை தான் ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இருந்தா எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிச்சு கொடுத்துருவாங்க. அவங்க ஒருத்தர் போது என் வாழ்க்கையில அப்படிதான் மனிதர்களை ஆராதிக்கிறாங்க. ஆனா ஆன்மீக முதிர்ச்சி என்பது கடவுளை மாத்திரமே சார்ந்துள்ளது. சரி, முதல் இடத்த கடவுளுக்கு கொடுத்தாச்சு. ரெண்டாவது இடம், ரெண்டாவது நான் மூணாவது நான் எல்லா இடங்களிலும் கடவுளே நிறைந்திருப்பார். அதுதான் அதிகமாக முதிர்ச்சியை பெற்றுக்கொள்பவர்கள் செய்கிற காரியம். ஒன்னென்ன ரெண்டென்ன,
கடவுள் தான் எல்லா இடத்துலயும். மற்றவர்களிடத்துல ஆவியின் கனிகளை கொண்டு நம்ம செயல்படுவோம். எல்லார்கிட்டையும் அன்பா இருக்க முடியும், எல்லார்கிட்டையும் பொறுமையா இருக்கணும், எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ண முடியும். மனிதர்கள் நமக்கு தேவையில்லை, இல்லை தேவையில்லைன்னு வந்துருது. கடவுள் எனக்கு போதுமானவர்ங்கிறது ஒரு கட்டத்துல வந்தாதான் அதிகமான ஆன்மீக முதிர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க பெரிய காரியங்களை, கடவுள் காரியங்களை செய்யணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க தயவு செஞ்சு மனிதர்கள் மீது நம்பிக்கையை என்னைக்கு இப்ப பிடிச்சிருக்கிறத விடுறீங்களோ, அன்னைக்குதான் கடவுள் உங்களை எடுத்து நடத்துறத நீங்க பார்க்க முடியும். சில பேர் இந்த பிரேயர் இதுல இல்லை எல்லாத்துலயும் நான் பார்ப்பேன், கடவுளை என்னை பயன்படுத்தும், கடவுளை என்னை உடைத்து நீர் பெரிதாக்கும், என்னென்ன வாயில வருதோ எல்லாத்தையும் போடுறாங்க. உடைக்கிறதுக்கு நீங்க விடுறீங்களா என்ன? பக்கத்துல வந்தாலேதான் உங்களுக்கு துன்பம் பிடிக்க மாட்டேங்குது, உலகத்தை விடுன்னு சொன்னா பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு வெறுமையான வார்த்தைகளினால கடவுளை நீங்க அசைக்கவே முடியாது. முதல்ல அசைக்கவே முடியாது. நீங்க உலகத்தை விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கடவுள் அந்த இடத்துல இருப்பார். இந்த உலகத்துல சிறிது நாட்களே நாம் வாழப்படுகிறோம், சிறிது வருடங்களே. அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுதா தெரியலையான்னு தெரியல, நம்மளை சுத்தி சுத்தி இன்னைக்கு இறப்புகள் நிறைய ஜாஸ்தி ஆயிடுச்சு. நிறைய பின்பக்கத்திரல, முன்பக்கத்திரல, அந்த பக்கத்திரலன்னு இப்ப சொல்றாங்க. எல்லா பக்கத்துலயும் இறப்பை வெளியே கூட காட்டுறதில்ல. மனிதர்கள் இறந்து போயிட்டே இருக்கிறாங்க, தீர்வையில நின்று கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு நாளைக்கு வராதுன்னு ஒண்ணுமே கிடையாது. ஆனால் எவ்வளவு சொன்னாலும் இந்த உலகத்துல விடுறதுக்கு தயார் இல்லை. மனுஷங்களுக்கு கடவுள் மேல் அச்சம் இன்னும் உருவாகவே இல்லை. என்ன சொல்றது? அதுதான் நாங்க ஒன்றும் நடக்கலைன்னா கூட ஒவ்வொரு நாளும் சொல்றதை நாங்க விடுறதே இல்லை. ஏன்னா அதுதான் உண்மை. சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. மிச்சத்தை நீ தீர்வையில நிற்கும்போது நீ பார்ப்பாய். எவ்வளவு தூரத்துக்கு சொன்னோம், அதெல்லாம் எவ்வளவு உண்மைன்னு நீங்க அங்க போய் தான் பார்க்கணுன்றத என்ன பண்ண முடியும்? இன்றைய நாளிலும் இந்த லாக்டவுன்லயும் கடவுள் உங்ககிட்ட பேசணும்னு அவசியமே இல்லை. ஆனா இந்த நாட்கள் தான், என்றைக்கு வற்றி போன நாட்கள் இருக்குதோ அங்கதான் கடவுள் அதிகமாக பேசுவார். ஏன்னா உங்களை சுத்திலும் இறப்புகள் விழுந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு வராதுன்னு கிடையாது, இந்த நிமிஷம் வர்றதுக்கு முன்னாடி நீ தயாராயிக்கேங்கிறத ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கார். ஒரு மனம் குத்தப்படணுங்க. நமக்கெல்லாம் கேட்கும் போது குத்தணும். மனுஷனா இருந்தா உணர்வு இருந்தா முதல்ல குத்தணும். நம்ம உண்மையா நன்றியோட இருந்திருக்கிறோமா? எத்தனை பேரை கடவுள் பணி செய்யறவங்களை எவ்வளவு பேசியிருப்போம், நம்ம மரியாதை குறைவா நடத்திருப்போம், நம்ம நேரத்தை கொடுக்கவே இல்லை, நம்ம ஜெபம் செய்யறதே இல்லை, நமக்கு ஒரு பயம் இல்லவே இல்லை. இந்த உணர்வுகள் நமக்கு வரணும். நம்ம ஒரு வேலையும் செஞ்சது இல்லையா, கடவுள்கிட்ட போனா என்ன செய்வோம்? குத்தப்படணும் முதல்ல. இது 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் கூறுவது இது: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர் என்று சொல்லி. மனிதரில் நம்பிக்கை வைப்போரும், வலுவற்ற மனிதரில், வலுவே இல்லை, எல்லாரும் மனுஷங்க தானே. இப்போ ஒருத்தர மனிதரை மட்டும் சார்ந்து இருப்பதுல என்ன வலிமை இருக்கிறது? அவர்களை ஆண்டவர் பாருங்க, பாலை நிலத்தில் புதர் செடிக்கு ஒப்பாவார். பாலை நிலத்துல ஒண்ணுமே இல்லை, இதுல ஒரு புதர் செடி இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த இடத்துல. இந்த அளவுக்கு பிரயோஜனம் இல்லாத மனிதர்கள் இப்படி மனிதர்களை சார்ந்து நம்பிக்கை வைப்பது. வலுவற்ற மனிதர்கள், அதுலயும் ஏன் இந்த வார்த்தையை போட்டிருக்காரு தெரியுமா? இந்த சதுப்பு நில மனிதர்கள், ஒரு கேரக்டர் இல்லாதவங்க, கடவுள் பயம் இல்லாதவங்க, துணிகர பாவம் செய்கிறவங்க, இந்த மாதிரி மோசமான இன்னைக்கு இளைஞர்கள் எடுத்தா எல்லாம் டிக்டாக்ல ஓடிட்டு கிடக்குது. இப்படிப்பட்ட மனிதர்கள் மேலதான் இன்னைக்கு ரொம்ப அன்பை பொழியிறாங்க மற்றவங்க. அவங்க இல்லாட்டி நம்ம வாழ முடியாது. வலுவற்ற மனிதரில் நம்பிக்கை வைப்பவர்கள் சபிக்கப்படுவர் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் நதியாக இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கும் ஒவ்வொரு நாள் நான் கேட்டு ஓடிட்டு இருக்கேன். அப்படி இருந்தீங்கன்னா ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவார்கள். பிரைஸ்லாம். நம்ம ஒரு நதியா இருக்கும் பொழுது போகிற வழியிலெல்லாம் நீர் அருகில் நடப்பட்ட மரத்தையும் நம்ம ஆசீர்வதிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழதான் கடவுள் நம்மை அழைக்கிறார். அருங்கொடைகள் பல வகை உண்டு. ஆனால் அதை நாம் என்ன செய்யணும்னா பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஒரு வல்லமையை கொடுத்திருப்பார்.
ஒரு கனிவா இருக்கிறதுக்கோ, பரிவா இருக்கிறதுக்கோ, சில பேர்ட்ட பணம் இருக்கும். மற்றவர்களுக்கு உதவும்படியான ஒரு வாழ்க்கைக்கு நாம் வர வேண்டும். ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஏதோ ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். டேலண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பாடுறது டேலண்ட். பாடணுன்றவங்க கடவுளுக்காக அந்த பணியை கொடுக்கணும் அப்படின்னும் வர்றாங்க. இருக்கிறாங்க. ஒரு சிலர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேமஸா இன்னைக்கு யூடியூப்ல நல்ல இறை பாடல்களை பாடி இருக்கிறவங்களுக்கு கூட ஏகப்பட்ட சினி ஃபீல்டில் வந்து சான்சஸ் வந்து அவங்க நான் அதை பாட மாட்டேன், இல்லை அதுக்கு நான் மியூசிக் பண்ண மாட்டேன், நான் வந்து காஸ்பல் மியூசிக் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பணியை மட்டும் எடுத்து செஞ்சுருக்கிறாங்க. உலகத்தை விட்டுருக்காங்க. அவர்களெல்லாம் பேர் பெற்றவர்கள். நமக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை கடவுளுக்காக கொடுக்கறது. ஏன்னா உலகத்தோட சேர்ந்து செய்யும் பொழுது அது வந்து பரிசுத்தமாகிறது இல்லை. ஏன்னா நமக்கு ஆசை தானே, நமக்கு ஒரு பேர் வருதா, நம்மளை பல பேர் பாராட்ட மாட்டாங்களா, நமக்கு அதுலேருந்து பணம் வருதா, அதெல்லாம் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்புகளை விட்டு விட்டு கடவுளுக்காகன்னு செய்யும் பொழுது அந்த மாதிரி பணி செஞ்சவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. கடவுள் அவர்களை கைவிடவே இல்லை. அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து போஷித்து கொண்டு தான் இருக்கிறேன். நான் என்னோடதே சொன்னேன். நான் அன்னைக்கு அவ்வளோ பணத்தை விட்டுட்டு தான் வந்தேன். ஆனால் ஒரு குறைவும் இல்லாதபடிதான் கடவுள் இன்னைக்கு நான் அந்த நாட்களில் பணம் சம்பாரிச்சதை விட என்னை மேன்மையாகவே வைத்தேன். வயசுலாம் எதெல்லாம் உலகத்தில் விட்டுட்டு வரோமோ அதை பல மடங்கு ஆண்டவர் இந்த வாழ்க்கையில் திருப்பி கொடுத்துட்டு தான் இருக்கிறார். அப்போ அந்த அருள் கொடைகளை நாம் கடவுளுக்காக பயன்படுத்த வேண்டும். கடவுளின் வார்த்தையை அதிகமாக தியானியுங்கள். மற்றவர்களுக்கு நம்பகமானவர்களாக இருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கு நம்பிக்கைக்குரியவர்களா இருக்கிறீங்களான்னா ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. எவ்வளவுதான் கடவுள் பணியில் இருந்தாலும் சரி, கடவுளை தேடுறவங்களா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ஒரு மோசமான நடத்தை குணங்கள் ஏதோ ஒரு இடத்துல காமிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அது வரைக்கும் இருந்த ஒரு நம்பிக்கை வந்து போயிடுது. திரும்பியும் இது உங்க செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தை வந்து நீங்க கொடுக்குறீங்க. ஏன் அந்த தவறை முதல்ல உங்க வாழ்க்கையில அனுமதிச்சீங்க? முதல்ல ஒரு திருடு பண்ணியிருப்பாங்க, நல்ல ஒரு பணியில இருந்திருப்பாங்க, ஒரு தடவை திருடிட்டாங்கன்னா அது தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், அது சந்தேக கண்ணுதான். இவங்க திரும்பியும் திருட மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த கேள்வி வருது. அது பண விஷயமா இருக்கலாம், நடத்தையா இருக்கலாம், இச்சையான காரியங்களா இருக்கலாம், எதிர்த்து பேசுறதா இருக்கலாம், புறம் பேசுறதா இருக்கலாம். இப்படி நிறைய இருக்கு. ஒரு இடத்துல தவறி விழும் பொழுது அந்த நம்பகத்தன்மை போயிடுது. இழந்து விழும் பொழுது ரொம்ப தடவை கீழே விழுந்துருவோம். திரும்பி பல வருடங்கள் முயற்சித்துத்தான் மேல வந்து திரும்பியும் அந்த நம்பகத்தன்மையை எடுக்க வேண்டும். அதுக்கு நீங்க உங்களை தாழ்மைப்படுத்துங்க. அதுல ஏன் அப்படி தப்பு நடக்குது அப்படின்னு நான் சொல்றேன். எத்தனை வருட காலம் ஆன்மீகத்துல இருந்தாலும் முதிர்ச்சி பெறவில்லை. சும்மா குழந்தை மாதிரியே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே இருந்திருக்காங்க. 10 வருஷமா இருந்தாலும் 10ஆம் கிளாஸ்க்கு வந்திருக்கணும். 10 வருஷமா இருந்தாலும் 2ஆம் கிளாஸ்லயே உட்கார்ந்திருந்தா அந்த முதிர்ச்சி இல்லாததுனால 10 வருஷம் இருந்திருப்பாங்க. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, கோயில்ல இருப்பாங்க அப்படின்னுவாங்க. ஆனா ஏன் கோவம் வருது? ஏன் சண்டைக்கு போறாங்க? ஏன் பிரச்சனை பண்றாங்க? ஏன் தப்பு பண்றாங்க? ஏன் அப்படி நடக்குது? ஆன்மீகத்துல முதிர்ச்சி அடையவில்லை. நீங்க கடவுளோட கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப துக்ககரமா இருக்கலாம். நானும் முட்டு சந்துல தான் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு பதில் என்ன தெரியுமா? நீங்க எத்தனை வருஷமா இருந்திருந்தாலும் அதுல நீங்க வந்து முதிர்ச்சி அடையவில்லை. மேம்போக்காக சும்மா இருந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு நதியாக எல்லாருக்கும் கொடுத்து ஓடுற ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு டைமே இருந்திருக்காது. அந்த அனுபவங்களே உங்களை முதிர்ச்சி படுத்தி இருக்கும். நீங்க உண்மையாக முதிர்ச்சி அடையல. முதிர்ச்சி அடையாம உலகத்தையும் உங்களுக்கு பிடிச்சுக்கிட்டே அதையும் சேர்த்து பிடிச்சிட்டு ஓடும்போது அது உங்களை எங்கேயோ ஒரு இடத்துல எப்ப வீக்கா இருக்கீங்களோ அது இழுத்துட்டு இருக்கும் உங்களை. உங்களுடைய ஆசைகள் அதுலதான் நீங்க கீழே விழுகிறீங்க திரும்பியும். முதிர்ச்சி என்பது உலகத்தை கைவிடுறது தான் முதல்ல. அந்த முதிர்ச்சி உங்களுக்குள்ள வரலைன்னா நிறைய தவறு செய்வீங்க. ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஆரம்ப கட்ட காலத்துல நான் யாரு என்ன பேர்லாம் நான் சொல்லவே விரும்பல. ஆரம்ப கட்ட காலத்துல ஒரு மனிதரை நான் சந்திச்சேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ரிட்ரீட் முடிஞ்சோடனே இந்த மத்தியான நேரத்தில் சாப்பிடும்போது என்கிட்ட வந்து எப்படி நீங்க எப்படி பேசுறீங்க, எப்படி பண்றீங்கன்னு ரொம்ப ஆர்வமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க.
அப்ப நானும் வந்து ரொம்ப ஆர்வமா அவங்களுக்கு பதில் சொன்ன உடனே, நானும் இந்த மாரி ரொம்ப ஒரு நல்ல கடவுள் வாழ்க்கைக்கு நான் வரணுங்க. நெறைய பேருக்கு உதவியா நான் இருக்கணும்னு நெனைக்கிறேன். நான் இப்ப தான் இந்த லைனுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க கண்டிப்பா நல்லா வருவீங்க. நான் இந்த மாரி உங்கள மாரி ஒரு ஆள நான் இதுல இவ்ளோ ஆர்வமா இருக்கீங்க. நல்லா வருவீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு வந்தேன். ஒரு 10 வருடம் கழிச்சு திரும்பி அவர சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அப்ப 10 வருஷமா நாங்க பேசவே இல்ல. அப்ப வந்து, "ஓ! அவங்களா? வர சொல்லுங்க" அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நானும் ரொம்ப ஆர்வமா போனேன். இப்ப அவரு வந்து ஒரு ஆன்மீக முதிர்ச்சிக்குள்ள எந்த லெவல்ல இருக்காரு அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம். ஆனா, இந்த 10 வருஷத்துல நான் வந்து வேற லெவலுக்கு போயிட்டேன். நான் முதல்ல அப்ப வந்து வெறும் ஒத்தாளா இருந்தேன் அன்னைக்கு. இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஊழியம். அப்ப என்னோட அனுபவங்களையும் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா இந்த தியானத்துக்கு போறப்ப ஒரு 3 நாள் வந்து நெறைய பகிர்வு இருக்க போகுது அவங்களோட அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு நான் போனேன். பட் உள்ள நுழைஞ்ச உடனே ஹலோ, ஹாய்ன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல வந்து என் முகத்தையே பார்க்க விரும்பல. அப்படியே எந்திரிச்சு போயிட்டாங்க அவங்க. என்னடா ஒரு ஒட்டு உறவு இல்லாத மாதிரி என்ன முகத்த கூட குடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? எனக்கு புரியவே இல்ல. 3 நாளா என் பக்கமே வரல அந்த பக்கம். பேசவும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. எனக்கு அந்த நடவடிக்கைகள பார்த்தோனே எனக்கு தெரிஞ்சுருச்சு, பெரிய தப்பு ஏதோ நடந்திருக்கு வாழ்க்கையில. எங்கேயோ சறுக்கி விழுந்தாச்சு. நதியா ஆரம்பிச்ச ஒரு பயணம் சதுப்பு நிலத்துல கொண்டு போய் விழுந்துருச்சு. அங்க அனலே இல்ல. அதனால நம்மள நமக்கு முன்னாடி வந்து பேசுறதுக்கே கூச்சமா இருக்குது. எங்க இவ ஏதாவது விஷனம் பார்த்துருவாளோ, ப்ராஃபஸி சொல்லிடுவாளோ அப்படின்னு ஒரு பயம். நம்மள தவிர்த்துட்டாங்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்பதான் அங்க இருக்கிற ஒரு பொண்ணுட்ட பேசும்போது, "நல்லா இருந்தாங்க. ஏன் இப்படி ஆச்சு?" அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னாங்க, "நீங்க அவங்க டிபி எல்லாம் இன்னும் பார்க்கலையே" அப்படின்னாங்க. செல்ஃபோன்ல அவங்களோட ஃபோட்டோ. "ஓ! அப்படியா? காமி" அப்படின்னு. கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு, அந்த வேட்டிய நல்லா தூக்கி மடிச்சு கட்டிட்டு, அந்த மாரி ஒரு போஸ பார்த்தோனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. எப்படி இப்படி போஸ் குடுக்க முடியுது? அப்படின்னு. அந்த ஃபோட்டோவ பார்க்கும்போதே எனக்கு டக்குன்னு விளங்கிருச்சு. ஓ! யாரோ ஒரு பெண்ண வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இப்ப கிளம்பியாச்சு. கடவுள் முதலாவதாக இல்லை. வேறு ஒருவர முதலாவதாக வச்சாச்சு. தகாத ஒரு உறவு. உங்களை எவ்வளவோ கீழான ஒரு உலகத்துக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. இப்ப கனிகளோ, வரங்களோ அங்க செயல்படுறதில்ல. எல்லாமே வந்து தவறுதலான ஒரு உணர்வுகளோட, எண்ணங்களோட துணிகர பாவத்தை செய்ய வச்சிருக்கு. அதனால நம்மகிட்ட பேசுறது கூட முடியாம அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. எனக்கு சமீபத்துல நடந்த ஒரு அனுபவம் இது. நான் ரொம்ப மனசு வேதனைப்பட்டேன் அன்னைக்கு. ஐயோ! ரொம்ப நல்லா வருவாங்கன்னு எதிர்பார்த்தோமே இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு நினைச்சேன் நானு. அப்பதான் அது ஆழமா நான் சிந்திக்கிறப்ப என்ன நினைச்சேன்னா, எத்தன வருஷம் வேணாலும் இறை வார்த்தைய வாசிக்கலாம், மக்களுக்கு சொல்லலாம், என்னென்ன வேணாலும் சாக்ரமென்ட் எல்லாம் செய்யலாம். ஆனா, உண்மையான ஆன்மீக முதிர்ச்சி, அனுபவங்களின் வழியா அத நம்மளும் வளரணும் அதிலேயே. அந்த வளர்ச்சி இல்லைன்னா, நம்ம எங்கேயோ விழுந்து தான் கிடப்போம். விழுந்து போயி நம்ம உலகத்துக்கு வெளிய தெரியாமயே ஒரு நல்ல சட்டை போட்ட மாதிரி, நீட்டா இருக்கிற மாரி காமிச்சுட்டு போலாம். ஆனா, தீர்வு ரொம்ப கடுமையா இருக்கும் அந்த இடத்துல. இந்த மறைச்சு வாழ்ந்ததுக்கு இன்னும் கடுமையான தீர்வே அங்க இருக்கும். அது நித்திய நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அவங்களோட வாழ்க்கை மட்டும் இல்ல. இப்படித்தான் இன்றைக்கு மக்களோட வாழ்க்கையும் நிறைய பேரோட வாழ்க்கையும் இருக்கிறது. பொய்யான வாழ்க்கை. ஒரு ஆன்மீகத்துல முதிர்ச்சி அடையாத வாழ்க்கை. இன்னைக்கு ஒண்ணு பேசுறாங்க, நாளைக்கு ஒண்ணு பேசுறாங்க. இன்னைக்கு வெளியேறிட்டாங்கன்னு ஏதோ ஒரு கோவத்துல வெளியேறுறாங்க. சரி ஒரு கோவம் வர்றது தான். அதெல்லாம் ஒண்ணும் ஓகே. அதுவும் நடக்கிறது தானே மனுஷங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வெளிய போனவுனே என்னெல்லாம் இங்க சொன்னாங்களோ, அது எல்லாத்தையும் அப்படியே மாத்தி போட்டு வேற ஒண்ணு சொல்றாங்க. எப்படி சொல்ல முடியுது? வாழ்ந்த காலத்துல ஒரு முதிர்ச்சி அடையவே இல்லை என்பதுதான் அர்த்தம். எந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்களோ, உணர்வோடு வேலை செய்யுங்க. உணர்வோடு இருங்க. அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளுங்க. பாடத்த கற்காம நீங்க வந்து முதிர்ச்சி அடையலன்னா, நீங்க இந்த உலகத்துல உலகியல் காரியங்கள செய்றத விட, சினிமாக்காரங்கள விட அவங்கலாம் நடிக்கிறாங்கன்னு நம்ம சொல்றோம். அத விட நீங்க நடிப்பு திலகங்கள் என்று அர்த்தமாகும். இவ்வளவு நேரம் ஆண்டவர் உங்களுக்கு உண்மையில் இருங்க, ஒரு நதியாக இருங்க, ஆவியிலே அனலாக இருங்க. ஒவ்வொரு நாளும் வேலை செய்யுங்க. புறம் பேசாதீங்க. ஏன்னா,
உங்களை விட அபிஷேகம் பெற்றவங்களை பேசுறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. முதல்ல அவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதனால வாழ்க்கையில கனிகளை கொண்டு வாழ்ங்க. இவ்வளவு சரியாச்சு. இனி உங்கள் விருப்பம், உங்கள் விருப்பத்தை நீங்க செயல்படுத்துங்க. சபையோரோட 9-10 சொல்கிறது, நீ செய்ய நினைக்கும் செயல் எதுவோ. சில பேருக்கு சதுப்பாவே இருக்கணும்னு நினைப்பான், அது உன்னோட விருப்பம், அவ்வளவுதான். நான் இப்படியே இருந்துட்டு போறேன், நான் இப்படித்தான் இருக்க போறேன், அப்படித்தான் இருப்பாங்க. சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நீங்க எப்படியா இருக்க போறீங்க, நீங்க முடிவு பண்ணுங்க. எனக்கு எதுவோ அதை செய். அதையும் உனக்கு ஆற்றல் இருக்கும் போதே செய். ஏனெனில் நீ நெருங்கி கொண்டிருக்கும் பாதாளத்தில், நரகத்தில் எவரும் செயல் புரிவது இல்லை. பார்த்தீங்களா, அங்க வேலையே இல்லை. நரகத்துல நொந்து கருகிட்டே இருக்க வேண்டியதுதான். வேலைங்கிறது இந்த உலகத்துல மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்டு. இந்த உலகத்துல மட்டும்தான் நம்ம வேலைக்கு போகலாம். எந்த வேலை நீங்க செய்ய போறீங்க? உலகில் ரீதியான வேலையா, கடவுளுக்கான பணியா, கடவுளுக்கு பயந்த உங்களுடைய ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ யாரோ வேணா, எல்லாருமே தேவை நம்ம சமுதாயத்துக்கு. ஆனால் கடவுளுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையா, ஆன்மீகத்துல முதிர்ச்சி கொண்ட ஒரு வாழ்க்கையா, இல்ல கடவுளை ஒதுக்கி தள்ளிட்டு நெருங்கி கொண்டு இருக்கும் பாதாளத்துல போய் விடுகிறதா? அங்க போய் நினைப்போம், இப்படி சும்மா எரிஞ்சிட்டு இருக்கோமே, அதுக்கு அங்க வேலை பார்த்துருக்கலாமே. எவரும் செயல்படுவதில்லை, சிந்தனை செய்வதும் இல்லை, அறிவு பெறுவதும் இல்லை, அங்கே ஞானமும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, வாழுகிற இந்த நாட்களுக்குள்ளே நீங்கள் நல்ல செயல்களை செய்ய முன்வாருங்கள். ஒரு மன மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியின் அனலோடு இருக்க முயற்சி செய்யுங்கள். உங்களை நீங்களாகவே மேட்டுமைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மனிதரில் நம்பிக்கை வைக்காதிருங்கள். சிந்தனை செய்து வாழுங்கள். அறிவோடு வாழுங்கள். ஞானத்தோடு வாழுங்கள். ஆமென். இந்த ஒரு சிந்தனையோடு நம்ம இத்தனை நாளும் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம், எவ்வளவு நாட்களை நம்ம வீணடிச்சிருக்கிறோம், எப்படி நம்ம ஒரு மந்த குணத்தோட நம்ம இருந்திருக்கிறோம், என்ன நடக்குதுன்னு தெரியாம கூட நம்ம சம்பளம் வாங்கலாம், ஆனா மாசம் பூரா வேலை செய்யலன்னா தவறு தானே. இந்த தவறுகளை எல்லாம் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஒரு சதுப்பு நிலமாக நின்று கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் ஒரு நதியாக மாறும்படி ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாமா? ஒரு பாடலை பாடி நாம் ஜெபத்திற்குள்ளாய் கடந்து செல்வோம். பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே.
இந்த வேளையிலும் கூட உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம் சுவாமி. இதோ நாங்கள் இத்தனை வருட காலம் இறை வார்த்தையை கேட்டிருந்தாலும், இதோ அதனை நாங்கள் படித்திருந்தாலும், இதோ ஒரு முதிர்ச்சி அடையாத ஒரு நிலையிலே இதோ இன்றைக்கு நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற அந்த நிலையை இதோ நீர் மாற்ற விரும்பினவராய் இன்றைக்கு நீர் எங்களிடத்திலே பேச வந்தீரே சுவாமி. இதோ அதனை நினைத்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆம், எசையா இறைவார்த்தையிலே கூறுவது போல ஆண்டவரே, உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்ற வார்த்தைகள் அதனுடைய செயல்பாட்டை நிறைவேற்றாமல் உம்மிடம் திரும்பி வருவது இல்லை என்று நாங்கள் வாசிக்கின்றோமே. இதோ அந்த இறை வார்த்தையின் பிரகாரமாய் இன்றைக்கு நாங்கள் கேட்டிருக்கின்ற ஒவ்வொரு இறை செய்தியும் ஆண்டவரே, நாங்கள் ஒரு நதியை போல இதோ உம்மை மாத்திரமே நோக்கி நாங்கள் நடக்க இதோ இந்த வேளையில எங்களுடைய இருதயத்தை இந்த வேளையில தயாரிக்கட்டும் ஆண்டவரே. இதோ எங்களுடைய எண்ணங்களை இந்த வேளையில ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும் சுவாமி. இத்தனை வருட காலமாக உலகத்தை விட்டுவிட இதோ ஒரு தைரியம் இல்லாமல், இதோ ஒரு மனம் இல்லாமல் இதோ நாங்கள் அப்படியே ஒரு சூழ்நிலையிலே இறை வார்த்தையை கேட்டிருக்கிறோம் சுவாமி. ஆனால் இந்த நேரத்திலே இதோ உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலாக இதோ உம்முடைய ராஜ்யத்தை உண்மையான இருதயத்தோடு தேட நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. உண்மையான ஒரு இருதயத்தோடு அதனை நாங்கள் நாட வருகிறோம் சுவாமி. உண்மையான ஒரு இருதயத்தோடு அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் அறிவிக்க முற்படுகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே எங்களுடைய எண்ணங்களை நீர் மாற்றும் சுவாமி. ஆம் ஆண்டவரே, என்னுடைய ஆற்றலினால அல்ல, இத்தனை நாட்கள் என்னுடைய ஆற்றலினாலே இதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இத்தனை நாட்கள் என்னுடைய ஆற்றலினாலே இதோ நான் ஆண்டவரை நோக்கி நான் நடந்து கொண்டிருக்கின்றேன் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. ஆனால் ஆவியானவரின் முழுமையான ஒரு துணையை கொண்டு அந்த உண்மையான ஆவியானவர் வழி நடத்துகின்ற இதோ அந்த பாதையை நோக்கி நான் வர இன்றைக்கு நீர் என்னிடத்திலே பேசியிருக்கின்றீரே. இதோ ஆவியானவரே எனக்குள்ளாக வாரும். இதோ அந்த உண்மையான ஆவியானவரே, உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் ஆற்றாக பெருக்கெடுக்கும் ஆவியானவரே, இதோ எனக்குள்ளாக கடந்து வாரும். இதோ நானும் கூட அந்த நதியை போல இதோ உம்முடைய துணை கொண்டு நான் ஆண்டவரை நோக்கி நடக்க இந்த வேளையிலே இதோ எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி கேட்கலாமா? ஆம் சுவாமி, ஒவ்வொரு நாளிலும் ஆவியானவரின் துணை கொண்டு நான் இதை செய்கிறேனா? ஆவியானவர் வழி நடத்துதலின்படி நான் நடக்கிறேனா? அவருடைய வழி நடத்துதலின்படி நான் பேசுகிறேனா? அவருடைய வழி நடத்துதலின்படி ஆண்டவருடைய காரியங்களை நான் செய்கிறேனா என்று இதோ நான் சிந்திக்காமல், என்னை நானே ஆராய்ந்து பார்க்காமல் இத்தனை வருட காலம் நான் நடந்திருக்கிறேனே ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே அந்த நடத்தைகள் எல்லாம் மாற்றப்படட்டும் சுவாமி. முழுமையாக மாற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆவியானவரின் துணை கொண்டு நான் நடக்கவும், ஆவியானவரின் துணை கொண்டு நான் ஒவ்வொரு நாளும் காரியங்களை செய்கிறேனா என்று துருவி ஆராய்ந்து இதோ நான் அறிந்து கொள்ள எனக்குள்ளாக நீர் வாரும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் இதோ நம்முடைய எண்ணங்களை இந்த வேளையிலே ஆண்டவரின் பால் ஒப்பு கொடுத்து இதோ முழுமையாக அவரை நாம் முதலிடத்துல வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இதோ எனக்கு துணை புரியும் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே நாம் வரலாமா? தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில்
அன்பின் ஆண்டவரே, இதோ நாங்கள் சதுப்பு நிலத்திலிருந்து வெளியே வர, இதோ நாங்கள் ஒரு ஜீவ நதியாய் ஊற்றெடுக்க எங்கள் உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும் சுவாமி. எத்தனை வருடங்களாய், நாட்களாய் நாங்கள் தவறுகளையே செய்து கொண்டு, இந்த உலகத்தின் சிந்தைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு, உம்முடைய குரலை நாங்கள் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ அதற்கு எங்களுக்கு தீர்ப்பும் தண்டனையும் உண்டு என்பதை நாங்கள் இந்த வேளையிலே ஒரு உணர்வுக்குள்ளாய் எடுத்து, இந்த உலகத்தில் வாழும் நாட்களில் மாத்திரமே நாங்கள் சிந்தித்து செயல்படவும், இதோ காரியங்களை செய்யவும் எங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள, இதோ எங்கள் உள்ளத்தை நீர் திறந்தருளும் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற காரியங்களில் நேர்மையும் நேர்த்தியையும் கொண்டு வாரும் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற காரியங்களினாலே மற்றவர்கள் இடைஞ்சல் அடையாதபடி, மற்றவர்களுக்கு பொறுமை இழக்காதபடி நாங்கள் ஒரு காரியத்தை முழுமையாய் செய்து முடிக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும் சுவாமி. நாங்கள் சோம்பேறித்தனமாய் யாரோ ஒருவர் செய்வார்கள் என்று எப்பொழுதும் நாங்கள் நிற்காமல், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை இது, நான் அதை சரியாக செய்வேன், மற்றவர்கள் செய்யாவிட்டாலும் நான் என் காரியத்தை நான் செய்து முடிப்பேன், மற்றவர்கள் பேசாத பொழுதிலும் நான் பேச வேண்டிய இடத்திலே நின்று நான் பேசுவேன் என்று ஒவ்வொருவரும் தன் கடமைகளை உணர்ந்து கொள்வார்களாக. ஏனென்றால் நீங்கள் கடவுளுக்கு முன்பாக நிற்கிற பொழுது நீங்கள் மட்டுமே நிற்பீர்கள். இந்த உலகத்தின் மனிதர்கள் யாரை எதிர்பார்த்து நீங்கள் செயல்பட்டீர்களோ அவர்களோடு நீங்கள் தீர்வையில் நிற்க மாட்டீர்கள். ஒவ்வொருவரும் தாம் செய்த காரியங்களை குறித்து தாங்களாகவே கணக்கு கொடுப்பர் என்று இறைவார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள் இன்றைக்கு ஒரு அச்ச உணர்வு உண்டாகட்டும். இதோ ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற அந்த வேளை மிக பயங்கரமானதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கால் எடுத்து வைக்கிற அந்த வேளை, நம்முடைய நன்மைகள் நமக்கு முன்பாக இல்லாவிட்டால் நமக்கு மிகப்பெரிய கேடு அங்கே காத்திருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள அந்த உள்ளத்தை நீர் தட்டி எழுப்பும் ஆண்டவரே. இதோ மனிதர்கள் தாமாகவே அதை மேட்டிமையினாலே நிரப்பி, தாழ்மையை அடையாமல் அதை நிரப்பி, மனிதர்கள் மீது பற்று கொண்டதினாலே அதை நிரப்பி, இதோ ஒரு சதுப்பு நிலமாக மாற்றி இருக்கிறார்கள். இந்த வேளையிலே ஆண்டவரே, யாரேனும் உம்மை நோக்கி அந்த இரக்கத்திற்காய் கூவி அழைத்தால், இதோ இந்த வேளையிலே நீர் இரக்கம் காட்டும்படியாக செபிக்கிறேன். உண்மையான உள்ளத்தோடு கூவி அழைத்தால் நீர் தொட்டு மாற்றும் என்று அழைக்கிறேன் சுவாமி. நீர் உள்ளங்களை அறிவீர். எத்தனை பேர் இந்த இடத்துல உண்மையான உள்ளத்தோடு அழைக்கிறார்கள், அல்லது பெயருக்காக அழைக்கிறார்கள், அல்லது இந்த உலகத்தின் மீது பற்று கொண்டவர்கள் அழைக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. இவர்களுடைய உள்ளத்தின் நோக்கங்களையும் ஆசைகளையும் நீர் அறிந்தவர் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியின் வழியாய் ஒரு மனமாற்றம் அடைந்து, தாங்கள் இத்தனை நாளும் சோம்பேறித்தனமாய் இருந்ததை நினைத்து, ஒரு மந்த புத்தியோடு இருந்ததை நினைத்து, நான் மாற வேண்டும், நான் ஏதாவது காரியங்களை செய்ய வேண்டும், ஒரு ஆன்மீக முதிர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி அழைத்தால், இதோ நீர் வாரும் சுவாமி. இதோ அவர்களை நீர் ஆசீர்வதியும். அந்த உள்ளங்களை நீர் தொட்டு மாற்றும் ஞானத்தை நீர் அருளும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே நீர் ஒவ்வொரு நாளிலும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர். அந்த ஆசீர்வாதங்களை உணரக்கூடிய உள்ளத்தை நீர் தாரும். அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கிற மனிதர்களிடத்தெல்லாம் பேசவும், இதோ உம்முடைய காரியங்களை, உம்மை பற்றிய உண்மையை நாங்கள் பலருக்கும் அறிவிக்கவும், அதில் எந்த இடத்திலும் சுணக்கம் அடையாமல் அநேகருக்கு உம்முடைய இறைவார்த்தையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கவும் எங்களுக்கு ஒரு ஆர்வத்தை நீர் எங்களுக்கு தாரும். இதோ யாரோ செய்வார்கள் என்று இருப்பதை விட நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை இதோ புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். ஒவ்வொருவரும் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து ஒரு முதிர்ச்சியான நிலையை அடைந்து அதை மற்றவர்களுக்கும் கற்பிக்கவே
நீர் இவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தீர். இதோ அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொள்வதோடு நிறுத்தி கொண்டிருக்கிற இந்த சதுப்பு நிலத்திலிருந்து அவர்கள் வெளியேறி அடுத்தவர்களுக்கும் அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்கவும் மாற்றவும் விளைவார்களாக. இதோ அதை அவர்கள் செயல்பாடுகளிலே காட்டும்படியாய் இதோ அவர்களுடைய சோம்பேறித்தனத்தை, மந்தமான புத்தியை நீர் உடைத்தருள்வீராக சுவாமி. இதோ ஆண்டவருக்காகவே எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும் என்ற உணர்வை இதோ நீர் தருவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு நாளிலும் இதோ ஜெபத்தை கையில் எடுக்கும்படியாய் இதோ அதை நாடி தேடுபவர்களாய் இவர்கள் மாறும்படியாக நீர் மாற்றும் ஆண்டவரே. ஜெப முறையில் தாமே இதோ உம்மோடு கூட பேச முடியும் என்பதை இவர்கள் அறிந்து கொள்வார்களாக. இதோ உம்மோடு கூட பேசி நீர் சொல்லுகிற திட்டங்களை செய்யக்கூடிய நல்ல புத்தியை இவர்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ இவர்கள் விசுவாசத்திலே எப்பொழுதும் தளராத பிள்ளைகளாய் இருக்கும்படி அந்த ஜெபத்திலே அவர்கள் நிலைத்திருக்கும்படியாய் செய்வீராக. எந்த விதமான இத்தனை வருட காலமாய் பெயருக்கு ஜெபித்திருந்தாலும் இதோ ஒரு ஆன்மீக முதிர்ச்சியோடு உண்மையான ஒரு உறவோடு இவர்கள் உண்மை அணுகவும் நீர் சொல்லுவதை கேட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு கீழ்ப்படுதலை பெற்றுக்கொள்ளவும் நீர் செய்வீராக சுவாமி. கீழ்ப்படுதல் இல்லாத ஜெபம் வீணிலும் வீணே. தன்னுடைய காரியங்களை தன்னுடைய எண்ணம் போல செய்பவர்கள் செய்கிற ஜெபம் வீணிலும் வீணே ஆண்டவரே. அதனால் உம்முடைய குரலை கேட்டு அதை செய்கிற உள்ளத்தை இவர்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ இவர்கள் உம்மை மாத்திரமே முன்னிலைப்படுத்தக்கூடிய உள்ளத்தை தாரும் ஆண்டவரே. மனிதர்களை அல்ல, வலிமையற்ற மனிதர்களை முன்பாக கொண்டு வந்து இதோ இவர்கள் சதுப்பு நிலத்தலை விழுந்து கிடக்கிறார்களே. எப்பொழுதும் துன்பத்தையும் கண்ணீரையும் வைத்து கொண்டிருக்கிற இந்த மனிதர்கள் இதோ இந்த மனிதர்களை விட்டு விட்டு வெளியேறவும் உம்முடைய ஞானத்தை மட்டுமே தேடி செல்லக்கூடிய மன திடனினை நீர் இன்றைக்கு அடித்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இதோ இந்த வேளையிலே உம்முடைய அரும் கொடைகள் இவர்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. ஏற்கனவே இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடைகளை எடுத்துக்கொண்டு உண்மையாக உம்முடைய காரியங்களை மக்களுக்காக கனிவோடும் அன்போடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் இவர்கள் செய்ய நீர் இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரு அனலுள்ள மக்களாக வாழும்படியாக நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. இதோ உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நீர் பேசுவதை இவர்கள் கேட்பார்களாக சுவாமி. கேட்க செவி உள்ளவர்கள் கேட்கட்டும் என்ற வார்த்தையின் பிரகாரமாக அல்ல ஆண்டவரே. இவர்களுடைய செவிகளை இன்றைக்கு நீர் திறந்து விடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இதோ இவர்கள் மற்றவர்களுக்கும் உமக்கும் நம்ப தகுந்தவர்களாக மாறுவார்களாக ஆண்டவரே. மனிதர்களுக்கு முதலில் நம்பிக்கைக்குரியவர்களாக மாறுவார்களாக சுவாமி. இதோ நீர் தாமே இவர்களுக்கு நேர்மையான ஒரு உள்ளத்தை நீர் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ இவர்கள் இந்த வாழும் நாட்களிலேயே உம்முடைய திட்டத்தை அறிந்து கொண்டவர்களாய், சிந்தனை செய்யக்கூடியவர்களாய், அறிவு தெளிவு கொண்டவர்களாய், ஞானம் மிக்கவர்களாய், இதோ உம்முடைய குரலை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாய் மாறி உம்முடைய சித்தத்தை இந்த உலகத்திலே செய்து முடிக்கக்கூடிய ஞானத்தை நீர் இவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எத்தனையோ வருடங்கள் வாழ்ந்து விட்டு உம்முடைய திட்டத்தை சரியாக செய்யாமல் உமக்கு முன்பாக நிற்கவே முடியாது ஆண்டவரே. உம்முடைய திட்டத்தை நாங்கள் சரிவர செய்யாமல் அதை மற்றவர்களுக்கு இடைஞ்சலாகும்படி செய்துவிட்டு உமக்கு முன்பாக நிற்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஆகவே இந்த வேளையிலே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஞானத்தின் பாதையிலே நடக்கும் பொழுது இந்த அறிவின் முதிர்ச்சியை தாரும், ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை தாரும் ஆண்டவரே. இவர்களை மற்றவர்கள் காணும் பொழுதும் கூட இவர்கள் உண்மையில் நடந்து கொள்கிறார்கள். இவர்களிடத்துல கனிவு உண்டு, பொறுமை உண்டு, நிதானம் உண்டு. இவர்கள் கடவுளையே முன்னிலைப்படுத்துகிறார்கள். உலகத்தை இவர்கள் தேடிக்கொள்வது இல்லை என்ற உண்மையை இவர்களுடைய வாழ்க்கையும் நடத்தையும் பலருக்கும் தெரியும்படியாய் நீர் மாற்றுவீராக. பொய்யான வாழ்க்கையிலிருந்து இவர்கள் விடுதலை பெறுவார்களாக சுவாமி. உண்மையிலும் உண்மையான ஒரு வாழ்க்கையை இவர்கள் தேர்ந்தெடுத்து நடத்த
நீர் இன்றைய நாளில் ஆசீர்வதியும் என்று இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இதோ ஆவியானவரே, நீர் எவ்வளவோ மனிதர்களினாலே துக்கப்பட்டு போயிருக்கக்கூடும். இதோ உம்மை புறம் தள்ளி இருப்பார்கள், கீழ்ப்படியாமல் அநேக நேரங்கள் நடந்திருக்கக்கூடும். தன்னுடைய மேட்டுமையின் சிந்தையினாலே உம்மை வெளியேற்றி இருக்கக்கூடும். மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்கிற பொழுது நீர் வெளியேறி இருக்கக்கூடும். ஆனாலும் இவர்கள் அறியாதவர்களாய் தாங்கள் இதிலே நின்று கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவரே, நீர் இருக்கிற இடத்துல தவறுகள் நேர்வதில்லை சுவாமி. நீர் இருக்கிற இடத்துல அறிவும் ஞானமும் உண்டு ஆண்டவரே. ஆகவே இவர்கள் தங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் அறிவையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி இதோ ஆவியானவரே, ஞானத்தின் ஊற்றானவரே, அறிவிற்கெல்லாம் அப்பாற்பட்டவரே, இதோ நீர்தாமே இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் இன்றைக்கு ஆசீர்வதித்து ஒரு முதிர்ச்சி அடைந்த உள்ளத்தோடு கடவுளுடைய காரியத்தை செய்யவும் உம்மை அணுகவும் நீர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.